தமிழகத்திலிருந்து நீட் மற்றும் ஜேஇ தயாராகும் மாணவர்களுக்கு வணக்கம். நம்ம ஏற்கனவே பார்ட் 12 வரைக்கும் பார்த்திருக்கோம். இப்போ பார்ட் 13 பார்க்குறோம். சம் பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி 11th என்சிஆர்டில இருக்கக்கூடிய சாப்டர் 8th சாப்டர். அந்த சாப்டருடைய என்சிஆர்டி பேஜஸை லைன் பை லைனா நம்ம தமிழ்ல எக்ஸ்பிளனேஷன் சொல்லிட்டு இருக்கோம். ஸோ ஏற்கனவே டிடெக்ஷன் ஆஃப் கார்பன் அண்ட் ஹைட்ரஜன் இந்த ரெண்டும் முடிஞ்சிருச்சு இல்லையா? கார்பன் இருக்கா இல்லையானது தெரிஞ்சுக்க நம்ம என்ன பண்ணுவோம், கார்பன் டை ஆக்சைடா கன்வெர்ட் பண்ணி லைம் வாட்டர் கூட சேர்க்கும் போது அது மில்கியா மாறும். அதை வச்சு கார்பன் எவ்வளவு இருக்கா இல்லையானது தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி ஹைட்ரஜன் இருக்கா இல்லையானது தெரிஞ்சுக்க வாட்டரா ஃபார்ம் ஆகும். ஜஸ்ட் ஹீட் பண்றேன் காப்பர் டு ஆக்சைடு கூட, அது வாட்டரா ஃபார்ம் பண்ணும். வாட்டரை எடுத்துட்டு காப்பர் சல்ஃபேட், அன்ஹைட்ரஸ் காப்பர் சல்ஃபேட்டை எடுத்துக்கும் போது, அன்ஹைட்ரஸ் காப்பர் சல்ஃபேட்னது ஒரு ஒயிட் கலர் கிறிஸ்டல், அது கூட வாட்டர் சேர்ந்துச்சுன்னா ப்ளூ கலர்டு சொல்யூஷன் கிடைக்கும் இல்லையா? ப்ளூ கலர்டு சொல்யூஷன். ஸோ இதை வச்சு காப்பர் சல்ஃபேட்ல ஃபார்ம் ஆகுற ப்ளூ கலர்டு டியூ டு வாட்டர் தான் அப்படின்றத நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ இந்த ரெண்டும் தெரிஞ்சிச்சுன்னா அடுத்தது டிடெக்ஷன் ஆஃப் அதர் எலிமெண்ட்ஸ். மற்ற எலிமெண்ட்ஸ் நைட்ரஜன், சல்ஃபர், பாஸ்பரஸ், மற்ற எலிமெண்ட்ஸ்லாம் இருக்கா இல்லையா தெரிஞ்சுக்க என்ன நம்மளுக்கு தேவைன்னா லசாயன்ஸ் டெஸ்ட் தேவை அப்படின்னு சொல்றாங்க. லாசிகன் எக்ஸ்ட்ராக்ட், லாசிகன் அப்படின்னு சொன்னாலும் லசாயன்ஸ் அப்படின்னு சொன்னாலும் ஒண்ணுதான். ஓகேவா? ஃபைன். ஸோ இதை வழக்கமா என்ன சொல்லுவாங்கன்னா சோடியம் ஃபியூஷன் எக்ஸ்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சோடியம் ஃபியூஷன் எக்ஸ்ட்ராக்ட். ஸோ சோடியம் மெட்டலை ஆர்கானிக் காம்பவுண்ட் கூட சேர்த்து ஹீட் பண்ணி நான் என்ன பண்ண போறேன், அதை அரைச்சி தண்ணியில கொதிக்க வச்சு வடிகட்ட போறேன். இதுதான் எக்ஸ்ட்ராக்ட்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ நான் இப்ப சொன்னது உங்களுக்கு கொஞ்சம் ஆக்வர்டா ஃபீல் ஆகலாம், பட் நான் படிக்கிறேன் அப்போ உங்களுக்கு புரியும். நைட்ரஜன், சல்ஃபர், ஹாலஜன் அண்ட் பாஸ்பரஸ். நைட்ரஜன், சல்ஃபர், ஹாலஜன்ஸ், fluorine, chlorine, bromine, iodine, phosphorus present in an organic compound or detected by. so organic compoundல இதெல்லாம் present ஆயிருந்துச்சுன்னா அதை நம்ம எப்படி டிடெக்ட் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டா லசாயன்ஸ் டெஸ்ட் மூலியமா டிடெக்ட் பண்ணுவோம்னு சொல்றாங்க. The elements present in the compounds are converted from covalent form into the ionic form. கோவலன்ட் ஃபார்ம்ல இருந்து நம்ம என்னவா மாத்திரம் அதை அயானிக் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்றோம் பை ஃபியூசிங் த காம்பவுண்ட் வித் சோடியம் மெட்டல். ஜஸ்ட் என்ன பண்றோம், சோடியம் மெட்டல் கூட அதை சேர்க்கிறோம். அப்படி சேர்க்கும் போது அது கோவலன்ட் காம்பவுண்டா மியூச்சுவல் ஷேரிங்ல இருந்ததுலாம் என்னவா மாறுது, அயானிக் காம்பவுண்டா மாறுதுன்னு சொல்றாங்க. ஏன்னா மெட்டல்ஸ் கூட அயானிக் பாண்ட்ல தான் இருக்க முடியும். சரி, ஃபாலோயிங் ரியாக்ஷன் டேக்ஸ் பிளேஸ். சோடியம் ஆர்கானிக் காம்பவுண்ட்ல இருக்கிற கார்பன், நைட்ரஜன் இந்த ரெண்டுத்துக்கூடையும் சேர்ந்துச்சுன்னா சோடியம் சைனைடை ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. NaCN சோடியம் சைனைடை ஃபார்ம் பண்ணும். ஓகேவா? ஃபைன். அதே மாதிரி சோடியம் சல்ஃபர் கூட சேர்ந்துச்சுன்னா சோடியம் சல்ஃபைடு Na2S ஃபார்ம் பண்ணும்னு சொல்றாங்க. சப்போஸ் சோடியம் மெட்டல் ஹாலஜன் கூட சேர்ந்துச்சுன்னா சோடியம் ஹாலைடு NaCl, NaBr இந்த மாதிரி சால்ட்டை ஃபார்ம் பண்ணும்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ நான் ஒரு சோடியம் மெட்டல் எடுத்துக்கிறேன், அதை ஒரு ஃபியூஷன் டியூப்குள்ளார போட்டு சின்னதா டெஸ்ட் டியூப் மாதிரி சின்னதா இருக்கிற டியூபுக்கு பேர் தான் என்னதுன்னா ஃபியூஷன் டியூப். சரியா? உருக்கு குழாய்னு சொல்லுவாங்க தமிழ்ல. ஏன்னா அதை ஹீட் பண்ணி உடைக்க தான் போறேன். ஓகேவா? ஃபைன். இந்த ஃபியூஷன் டியூப்குள்ளார ஒரு சோடியம் மெட்டலை ட்ரையா எடுத்துக்கணும். அதை நல்லா ஹீட் பண்ணி ரெட் ஹாட்டா பால் மாதிரி மாறிடும். ஸோ அதுக்கப்புறம் சில்வரி கலர்ல மாறும். அதுக்கப்புறம் ஆர்கானிக் காம்பவுண்ட் ஒரு பிஞ்ச் அது கூட சேர்த்து அதை என்ன பண்றோம், ஹீட் பண்ணிட்டே இருக்கிறோம். அப்படி பண்ணும்போது ஆர்கானிக் காம்பவுண்ட்ல இருக்கிற கார்பனும் நைட்ரஜன் இன்கேஸ் இருந்துச்சுன்னா அந்த நைட்ரஜனும் கார்பனும் ஒன்னா சேர்ந்து சோடியம் சைனைடை ஃபார்ம் பண்ணணும்னு சொல்றாங்க. இன்கேஸ் சல்ஃபர் இருந்துச்சுன்னா அது சோடியம் கூட சேர்ந்து சோடியம் சல்ஃபைடை ஃபார்ம் பண்ணும். ஹாலஜன் இருந்தா சோடியம் ஹாலைடை ஃபார்ம் பண்ணும். ஓகே, கார்பன், நைட்ரஜன், சல்ஃபர் அண்ட் ஹாலஜன் கம் ஃப்ரம் ஆர்கானிக் காம்பவுண்ட். இது எல்லாமே ஆர்கானிக் காம்பவுண்ட்ல இருந்தா கிடைக்குது. Cyanide, sulfide and halide of sodium so formed on sodium fusion are. So sodium fusionல நம்மளுக்கு ஃபார்ம் ஆகக்கூடிய cyanide NaCN, sulfide Na2S, halide NaX இது எல்லாமே extracted from the fused mass. So இந்த fused mass உருக்கப்பட்ட மாஸ் இருக்கு இல்லையா, அதுல இருந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும், பிரிச்சு எடுக்கணும். அதுக்கு என்ன பண்றாங்கன்னா பை பாயிலிங் இட் வித் டிஸ்டில்டு வாட்டர். டிஸ்டில்டு வாட்டர் கூட சேர்த்து அதை கொதிக்க வைக்கிறாங்க. This extract is known as. இது அதுக்கப்புறம் வடிக்கணும். ஓகேவா? கொதிக்க வச்சு அரைச்சி கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், வடிகட்டணும். அப்படி வடிகட்டினா வடிநீர் சாறுன்னு ஒண்ணு கிடைக்கல. இப்ப எக்ஸாம்பிள் சாத்துக்குடி, ஆப்பிள் எதையாவது ஜூஸ் போட்டு நீங்க வடிச்சீங்கன்னா அதுல அந்த சக்கையெல்லாம் போக மீதி ஒரு சாறு கிடைக்கல. அந்த சாருக்கு தான் பேர் என்னதுன்னா எக்ஸ்ட்ராக்ட். ஓகேவா? ஃபைன். This extract is known as sodium fusion extract. இந்த எக்ஸ்ட்ராக்டுக்கு பேர் என்னது, சோடியம் ஃபியூஷன் எக்ஸ்ட்ராக்ட் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சோடியம் ஃபியூஷன் எக்ஸ்ட்ராக்ட் அப்படின்னு சொன்னாலும் லசாயன்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் அப்படின்னு சொன்னாலும் ஒண்ணுதான். லசாயன்ஸ் டெஸ்ட் நம்ம அந்த சோடியம் ஃபியூஷன் எக்ஸ்ட்ராக்ட் வச்சு தான் செய்ய முடியும். ஓகேவா? சோ இப்போ இதுல ஒரு எலிமெண்ட்டையும் எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னு பாருங்க.
டெஸ்ட் ஃபார் நைட்ரஜன். நைட்ரஜன் இருக்கா இல்லையான்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்க என்ன பண்றாங்கன்னா, the sodium fusion extract is boiled with iron 2 sulfate. iron 2 sulfate, ferrous sulfate ன்னு அர்த்தம். Fe2SO4. இதுல iron 2 plus இருக்குமா? சோ இந்த iron 2 sulfate கூட நான் sodium fusion extract எடுத்துட்டு ஹீட் பண்றேன். and then acidified with, அதுக்கப்புறம் ஆசிட் கூட சேர்க்க போறேன். என்ன பண்றேன்? acidified with concentrated sulfuric acid. concentrated sulfuric acid அது கூட சேர்க்கிறேன்னு சொல்றாங்க. the formation of Prussian blue color. இந்த மாதிரி சேர்த்ததுக்கு அப்புறம் பாருங்க, ஃபர்ஸ்ட் sodium fusion extract எடுத்துட்டு ferrous sulfate கூட சேர்த்தேன் இல்லையா? ferrous sulfate வந்து Fe2SO4 iron 2 sulfate அது கூட சேர்த்துட்டு அதுக்கப்புறம் acidified with sulfuric acid. sulfuric acid சேர்த்து acidify பண்றேன். the formation of Prussian blue color. இந்த ப்ளூ கலர் ராயல் ப்ளூ மாதிரி இருக்கும் பார்க்கிறதுக்கு. Prussian blue color confirms the presence of nitrogen. இந்த Prussian blue color கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பா அங்க நைட்ரஜன் இருக்குன்னு அர்த்தம். ஓகே, சோடியம் சைனைட் ஃபர்ஸ்ட் ரியாக்ட் வித் iron 2 sulfate. சோடியம் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுதா? iron 2 sulfate கூட ரியாக்ட் ஆகுது and form sodium hexacyanide ferrate 2. சோடியம் hexacyanide ferrate 2 அப்படின்னு ஒரு காம்ப்ளெக்ஸா ஃபார்ம் பண்ணுது. ஓகேவா? வெளியில Na இருக்கக்கூடிய காம்ப்ளெக்ஸ். ஃபைன். and forms on heating with concentrated sulfuric acid. concentrated sulfuric acid கூட சேர்த்து ஹீட் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா, some iron 2 ions are oxidized to iron 3. so Fe2+ இருந்தது ஆக்சிடேஷன் ஆகி என்ன ஆகுதுன்னா Fe3+ மாறுதுன்னு சொல்றாங்க. iron 3 ions which react with sodium hexacyanide அது மறுபடியும் sodium hexacyanide கூட சேர்ந்தா சோடியத்துக்கு பதிலா அயன் அந்த இடத்துல வந்துடும். to produce iron 3 hexacyanide. புரியுதா உங்களுக்கு? அதாவது இதோ பாருங்களேன், இங்க Fe4 times FeCN6 thrice அப்படின்னு இருக்கா? இதுதான் Prussian blue. இதுக்கு முன்னாடி இது என்னவா இருந்திருக்கும் அப்படின்னா Na இருந்திருக்கும். Na4 times FeCN6. இதுக்கு பேரு சோடியம் hexacyanide சோடியம் hexacyanide 2 அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? இந்த சோடியத்துக்கு பதிலா என்ன பண்றாங்க? அயன், சம் ஆஃப் த அயன் 2+ இருந்து 3+ ஆக்சிடேஷன் ஆகி ஃபெர்ரோஃபெர்ரிக் சைனைடு அப்படின்னு நம்ம இதை சொல்லுவோம். ஜெனரலா இது என்னன்னு சொல்லணும்னா ஃபெர்ரோஃபெர்ரிக் சைனைடு அப்படின்னு சொல்லுவோம். ஆர் தோ இங்க எழுதிருக்காங்க பாருங்க, ஃபெர்ரோசைனைடு. ஓகேவா? அதுதான் அயன் 3 ஹெக்ஸாசைனைடோஃபெர்ரேட்னு சொல்றோம். இதுதான் என்ன கலரை கொடுக்குது? Prussian ப்ளூ கலரை கொடுக்குது. ஓகேவா? ஃபைன். ஸோ அதுக்கான ஃபார்முலா பாருங்க, 6 சைனைட் அயான்ஸ் Fe2+ கூட சேர்ந்து, அதாவது இது ஃபெர்ரஸ் சல்ஃபேட்ல இருந்து வரக்கூடிய Fe2+, அது கூட சோடியம் சைனைட்ல இருக்கிற சைனைடு வந்து சேர்ந்துச்சுன்னா FeCN6 4- அப்படின்னு ஒன்று ஃபார்ம் பண்ணும். வெளியில Na இருக்கும், இந்த இடத்துல Na தான் இருந்திருக்கும், சோடியம் சைனைடா இருந்திருக்கும். அந்த சோடியம் இங்க இருக்கும். சரியா? சோடியம் ஃபெர்ரோசைனைட் அப்படின்னு ஒரு காம்ப்ளெக்ஸ் கிடைக்கும். ஃபைன். ஆர் ஹெக்ஸாசைனைடோ ஃபெர்ரேட் அப்படின்னு ஒரு காம்ப்ளெக்ஸ் கிடைக்கும். இதை எடுத்துக்கிட்டு மறுபடியும் நான் என்ன பண்றேன்? சல்ஃபியூரிக் ஆசிடை சேர்த்து கான்சன்ட்ரேட் சல்ஃபியூரிக் ஆசிட் சேர்த்து ஹீட் பண்றேன், which is an oxidizing agent. Fe2+ Fe3+ மாத்துது. அந்த Fe3+ திரும்ப இது கூட சேர்ந்துச்சுன்னா ஃபெர்ரோசைனைடு ஆர் iron 3 hexacyanide அப்படின்னு ஒரு காம்ப்ளெக்ஸ் கிடைக்குது. இதனுடைய ஃபார்முலாவை படிச்சுக்கணும். Fe4 times FeCN6 thrice .XH2. இதுதான் என்ன கலர்ல இருக்கு? Prussian ப்ளூ கலர்ல இருக்கு. இதை வச்சு நம்ம நைட்ரஜன் இருக்கா இல்லையானதை கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? சரி, அடுத்தது டெஸ்ட் ஃபார் சல்ஃபர். ஸோ சல்ஃபர் எப்படி இருந்துச்சு? கார்பன் இருந்துச்சுன்னா ஆர்கானிக் காம்பவுண்ட், அதுல சோடியம் கூட Na2S சோடியம் சல்ஃபைடு அப்படின்னு ஒன்று ஃபார்ம் பண்ணுச்சு இல்லையா? ஸோ இந்த சோடியம் சல்ஃபைட்ல சல்ஃபர் இருக்கு, அது இருக்கா இல்லையானதை எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னு பாருங்க. The sodium fusion extract is acidified with acetic acid. Acetic acid கூட first acidify பண்றாங்க. And lead acetate PbCH3 COO twice இல்லையா? பாருங்க, CH3COO இதுக்கு பேரு அசிட்டேட். இது 2 தடவை இருக்கு. இது கூட ஒரு Pb இருக்கு, Pb2+ ஆக்சிடேஷன். ஸோ லெட் அசிட்டேட்னு சொல்லுவோம். ஓகேவா? இதுல இருந்து லெட் எனக்கு தனியா லெட் சல்ஃபைடா மாறப்போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். Na2S கூட சேர்க்கிறேன். அப்ப இங்க இருக்கிற 2 சோடியம் இந்த அசிட்டேட் கூட சேர்ந்து சோடியம் அசிட்டேட் CH3COO Na சோடியம் அசிட்டேட்னு 2 கிடைக்கும். பிளஸ் இங்க இருக்கிற லெட் சல்ஃபர் எடுத்துட்டு என்னவா போகும்? PbS லெட் சல்ஃபைடா போகும். இதனுடைய இது சீஃப் ஓர் ஆஃப் லெட். இதை நம்ம என்ன சொல்லுவோம்? கேலினான்னு சொல்லுவோம் இல்ல? மெட்டலர்ஜி லெசன் படிச்சீங்கன்னா தெரியும், கேலினா அப்படின்னு சொல்லுவோம். பட் இப்ப நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னா லெட் சல்ஃபைடு அப்படின்னு சொல்றோம், விச் இஸ் பிளாக் இன் கலர். இது எப்படி இருக்கும்? பிளாக் பிரிசிபிடேட்டா இருக்கும். சரியா? இதை வச்சுதான் கண்டுபிடிக்க போறோம். பாருங்க, sodium fusion extract is acidified with acetic acid. First sodium fusion extract எடுத்துட்டு acidify பண்ணுவோம். Lazarus test.
and then lead acetate is added. அதுக்கப்புறம் lead acetate ஆட் பண்றாங்க. A black precipitate of lead sulfide indicates the presence of sulfur. எனக்கு பிளாக் கலர்ல ஒரு precipitate உருவாச்சுன்னா கண்டிப்பா அங்க சல்ஃபர் இருக்குன்றத அது இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இது ஒரு டெஸ்ட். சரி, வேற எப்படி கண்டுபிடிக்கலாம் பாருங்க. On treating sodium fusion extract with sodium nitroprusside. சோடியம் நைட்ரோப்ரிசைடு எப்படி இருக்குன்னு சொல்றேன் சும்மா ஒரு பேச்சுக்கு. தர்மாக்கோல நீங்க தனித்தனியா பிரிச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒயிட் கலர்ல சின்ன சின்னதா பால் மாதிரி இருக்கும்ல, ரவுண்ட் ரவுண்டா, அந்த மாதிரி தான் சோடியம் நைட்ரோப்ரிசைடும் இருக்கும் பாக்குறதுக்கு. அதை விட கொஞ்சம் சின்ன சைஸ்ல இருக்கும். சரியா? ஃபைன். அப்பியரன்ஸ் ஆஃப் எ வயலட் கலர். இந்த சோடியம் நைட்ரோப்ரிசைட சோடியம் ஃபியூஷன் எக்ஸ்ட்ராக்ட் கூட சேர்க்கிறேன், எனக்கு என்ன கிடைக்குதா? வயலட் கலர் கிடைக்குது. ஃபர்தர் இண்டிகேட்ஸ் த பிரசன்ஸ் ஆஃப் சல்ஃபர். அப்ப அந்த வயலட் கலர் கிடைக்குதுன்னா கண்டிப்பா அது என்னது? சல்ஃபர் தான்றதை இன்னும் எனக்கு கன்ஃபார்ம் பண்ணுதுன்னு சொல்றாங்க. சோ பாருங்க, சோடியம் சல்ஃபைட்ல இருக்கிற சல்ஃபர், சல்ஃபைடுன்னு சொல்லுவோம் இல்லையா, அது சோடியம் நைட்ரோப்ரிசைட் கூட சேருது. வெளியில Na இருக்கும், அது அவங்க எழுதல, Na2 அப்படின்னு இருக்கும். Na எத்தனை இருக்கும்? 2 இருக்கும். Na2 FeCN 5 times NO. இதுக்கு பேர் தான் சோடியம் நைட்ரோப்ரிசைட். ஓகேவா? இந்த சோடியம் நைட்ரோப்ரிசைட் கூட சல்ஃபைடு சேர்க்கும் போது எனக்கு என்ன ஆகுது? இந்த NO கூட S வந்து சேர்ந்து FeCN 5 times NOS ஒன்னு ஃபார்ம் ஆகுது. ஓகேவா? இந்த காம்பவுண்டுக்கு பேர் தான் என்னது? சாரி, இந்த காம்பவுண்ட் தான் என்ன கலர்ல இருக்குன்னா வயலட் கலர்ல இருக்குன்னு சொல்றாங்க. இந்த காம்பவுண்ட் என்ன கலர்ல இருக்கா? வயலட் கலர்ல இருக்கு. இதை வச்சும் சல்ஃபர் இருக்குன்றத கன்ஃபார்ம் பண்ணலாம்னு சொல்றாங்க. ஃபைன். In case of nitrogen and sulfur, both are present in an organic compound. Nitrogen இருந்துச்சுன்னா டெஸ்ட் ஃபார் நைட்ரஜன்ல பண்ணலாம். சல்ஃபர் இருந்துச்சுன்னா டெஸ்ட் ஃபார் சல்ஃபர். இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, லெட் சல்ஃபைடு பிளாக் கலர் பிரிசிபிடேட், இல்ல சோடியம் நைட்ரோப்ரிசைட்ல சேர்க்கும் போது வயலட் கலர், இந்த மாதிரி கிடைக்கும். பட் நைட்ரஜன் சல்ஃபர் இந்த ரெண்டுமே கார்பன் கூட இருந்துச்சுன்னா, ஆர்கானிக் காம்பவுண்ட்ல இருந்துச்சுன்னா, அப்ப என்ன ஃபார்ம் பண்ணும் அப்படின்றத சொல்றாங்க. சோடியம் பிளஸ் ஆர்கானிக் காம்பவுண்ட்ல இருக்கிற கார்பன் பிளஸ் நைட்ரஜன் சல்ஃபர், இந்த நாலும் ஒன்னா இருக்கும்போது சோடியம் டயோசைனைட் ஃபார்ம் ஆகுது. சோடியம் சல்ஃபைடுன்னு ஒன்று சல்ஃபர் இருக்கும்போது ஃபார்ம் ஆச்சு. சோடியம் சைனைடுன்னு ஒன்று நைட்ரஜன் இருக்கும்போது ஃபார்ம் ஆச்சு. இப்போ என்ன ஃபார்ம் ஆகுது? சோடியம் டயோ சல்ஃபரை தான் நம்ம என்ன சொல்றோம்னா THIO. டியோன்னு படிக்காதீங்க, டயோனே படிங்க. சரியா? இல்லை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி படிங்க. ஃபைன். சோடியம் டயோசைனைடு அப்படின்னு சொல்றோம். இந்த காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகுது. இந்த சோடியம் டயோசைனைடு எடுத்துட்டு ஃபெர்ரிக் கூட சேர்க்கிறாங்க. பாருங்க, சோடியம் டயோசைனேட் is formed. It gives blood red color and no Prussian blue since there are no free cyanide ion. இதுல cyanide ion ஃப்ரீயா இல்லாததுனால இது Prussian blue-வை கொடுக்கலையா, என்ன கொடுக்குதா? blood red color கொடுக்குது Fe கூட சேர்க்கும் போது. புரியுதா? சோ ஃபெர்ரிக் காம்ப்ளெக்ஸ்ல ஃபெர்ரிக் சல்ஃபேட்டோ ஃபெர்ரிக் ஆக்சைடோ எடுத்துக்கும் போது அது டயோசைனேட் கூட சேர்ந்து FeSCN ஃபெர்ரோ டயோசைனைடு அப்படின்னு ஒரு காம்ப்ளெக்ஸை கொடுக்குது, which is blood red color. சோ இதை வச்சு நம்ம சல்ஃபர் நைட்ரஜன் ரெண்டுமே இருக்குன்றத கன்ஃபார்ம் பண்ணலாம். இப்போ இந்த டெஸ்ட் எதுக்கானது அப்படின்னா, டெஸ்ட் ஃபார் நைட்ரஜன், டெஸ்ட் ஃபார் சல்ஃபர் ரெண்டுத்துக்கும் சேர்த்து, அதாவது நைட்ரஜன் இருக்கா இல்லையான்னு தனியா கண்டுபிடிக்கணும்னாலும் சல்ஃபர் தனியா இருக்கானா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த டெஸ்ட் யூஸ் பண்ண முடியாது. போத் இஃப் an organic compound contains both sulfur nitrogen ரெண்டுமே இருக்குன்னா அப்போ நம்ம இந்த டெஸ்ட்டை பயன்படுத்தலாம். ஓகேவா? if sodium fusion is carried out with excess of sodium fusion extract நம்ம செய்யும் போது சோடியத்தை ரொம்ப அதிகமா எடுத்துக்கிட்டா the thiocyanate decomposes to yield cyanide and sulfide. என்ன சொல்றாங்க? சோடியம் ரொம்ப அதிகமான லெவல்ல இருந்துச்சுன்னா அது எனக்கு சோடியம் டயோசைனைட ஃபார்ம் பண்ணாம ஆர்கானிக் காம்பவுண்ட்ல சோடியம் ஃபியூஷன் எக்ஸ்ட்ராக்ட ப்ரிப்பேர் பண்ணுவல, லெசைன்ஸ் டெஸ்ட்டுக்கு லெசைன்ஸ் எக்ஸ்ட்ராக்ட், அதுல சோடியம் மெட்டலை ஃபியூஸ் பண்ணுவேன், அது கூட ஆர்கானிக் காம்பவுண்ட சேர்த்து ஹீட் பண்ணும்போது தான் அதுல இருக்கிற நைட்ரஜனும் சல்ஃபரும் சேர்ந்து சோடியம் டயோசைனைட ஃபார்ம் பண்ணும். இன்கேஸ் நான் சோடியம் மெட்டலை ரொம்ப அதிகமா எக்ஸஸா எடுத்துக்கிட்டேன்னா அப்ப எனக்கு என்ன ஆகும்னு சொல்றாங்க. பாருங்க, சோடியம் சில சோடியம் கார்பனையும் நைட்ரஜனையும் மட்டும் எடுத்துட்டு சோடியம் சைனைடா மாறிடும், சிலது சோடியம் சல்ஃபரை மட்டும் எடுத்துக்கிட்டு சோடியம் சல்ஃபைடா மாறும்னு சொல்றாங்க. decomposes to yield cyanide, சோடியம் சைனைடு, சல்ஃபைடு சோடியம் சல்ஃபைடு. இது Na2S, இது NaCN. இதை தான் அவங்க எழுதியிருக்காங்க. ஓகேவா? these ions give their usual taste. இது யூஸ்வலா அதனுடைய டெஸ்ட்டுக்கு நைட்ரஜனுக்கான டெஸ்ட் இது எப்படி கொடுக்குமோ, சல்ஃபருக்கான டெஸ்ட் இது எப்படி கொடுக்குமோ அந்த ஆன்சரை கொடுக்கும். அப்ப நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா சோடியம் ஃபியூஷன் எக்ஸ்ட்ராக்ட்ல சோடியத்தை ரொம்ப அதிகமா எடுத்துக்கூடாது, கொஞ்சமா தான் எடுத்துக்கணும். அப்படி எடுத்துக்கிட்டா தான் எனக்கு கரெக்டா என்னென்ன காம்பவுண்ட் இருக்குன்றதை கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? ஃபைன். தென் டெஸ்ட் ஃபார் ஹாலஜன்ஸ். ஹாலஜன்ஸ்ன்றதுல எதெல்லாம் வரும்? X is equal to fluorine, chlorine, bromine, iodine இல்லையா? சரி, இந்த ஹாலஜன்ஸ் இருக்கா இல்லையானதை கண்டுபிடிக்கிறதுக்கான டெஸ்ட் என்னென்ன பண்றாங்கன்னு பாருங்க. ஃப்ளூரின் நம்ம அதிகமா கன்சிடர் பண்ண மாட்டோம். ஃபைன். The sodium fusion extract is acidified with nitric acid.
முன்னாடி சல்பூரிக் ஆசிட் வச்சு அசிடிஃபை பண்ணாங்க, அதுக்கப்புறம் அசிட்டிக் ஆசிட் வச்சு அசிடிஃபை பண்ணாங்க. இப்போ என்ன பண்றாங்க, ஹாலஜன்ஸ்க்கு நைட்ரிக் ஆசிட் எடுத்துக்கிறாங்க. சோ எதுக்கு எதை எடுத்துப்பாங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம். அசிடிஃபைடுன்னு சொல்றது முக்கியம் இல்ல, எந்த ஆசிட் வச்சு அசிடிஃபை பண்றாங்கன்றது நீங்க சொல்லணும். The sodium fusion extract is acidified with nitric acid and then treated with silver nitrate, AgNO3. சில்வர் நைட்ரேட் கூட என்ன பண்றாங்க, ட்ரீட் பண்றாங்க. அப்ப சில்வர் ஹாலைடு, சில்வர் அயோடைடு, சில்வர் புரோமைடுன்னு பிரிசிபிடேட் வரப்போகுது. A white precipitate soluble in ammonium hydroxide. ஒயிட் கலர்ல ஒரு precipitate வருது, அதுவும் அம்மோனியம் ஹைட்ராக்சைடு, NH4OH இருக்கு இல்லையா, அம்மோனியம் ஹைட்ராக்சைடுல என்ன ஆகுதான், டிசால்வ் ஆகுதுன்னு சொல்றாங்க. அம்மோனியம் ஹைட்ராக்சைடு soluble in ammonium hydroxide shows the presence of chlorine. அப்படி ஒரு ஒயிட் precipitate கிடைச்சி அது அம்மோனியம் ஹைட்ராக்சைடு சொல்யூஷன்ல டிசால்வ் ஆச்சுன்னா, அந்த precipitate கொழ கொழன்னு இருக்கிறது மறுபடியும் கரைஞ்சிடுச்சுன்னா, தென் அங்க என்ன இருக்குன்னு அர்த்தம், குளோரின் இருக்குன்னு அர்த்தம். presence of chlorine is confirmed. ஓகேவா. a yellowish precipitate suppose கொஞ்சம் பேல் yellowவா உருவாச்சுன்னா, sparingly soluble in ammonium hydroxide, கொஞ்சமா தான் அம்மோனியம் ஹைட்ராக்சைடுலயும் அது கரையுது. ஓகேவா. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா, சாரி, I think I zoomed out. Okay, it's my mistake, extremely sorry. Sparingly soluble ammonium hydroxide கொஞ்சமா கரையுதுனா shows the presence of எது இருக்குன்னு சொல்றாங்க, bromine இருக்குன்னு சொல்றாங்க. ஓகேவா. white precipitate ஃபார்ம் ஆகி அம்மோனியம் ஹைட்ராக்சைடுல கம்ப்ளீட்டா கரைஞ்சிச்சுன்னா அது குளோரின். yellowish precipitate ஃபார்ம் ஆகி அது அம்மோனியம் ஹைட்ராக்சைடுல sparingly கொஞ்சமா கரைஞ்சிச்சுன்னா அதை bromine சொல்லணும். and a yellow precipitate, yellowish-ன்றது pale yellowன்னு அர்த்தம், yellowன்றது dark yellow. So yellow precipitate insoluble in ammonium hydroxide, ammonium hydroxide அது கரையும் இல்ல, yellowவா இருக்கு. அப்படி இருந்துச்சுன்னா shows the presence of iodine அப்படின்னு சொல்றாங்க. அப்போ குளோரின் இருந்தா white precipitate, bromine இருந்தா pale yellow precipitate, iodine இருந்தா yellow precipitate. iodine சுத்தமா ammonium hydroxide கரையாது, bromine sparingly soluble இருக்கும், குளோரின் நல்லாவே soluble ஆகும். ஓகேவா. ஃபைன். சோ ஹாலஜன் எக்ஸ்ன்றது என்னது, ஹாலஜன். சில்வர் கூட சேர்ந்தா சில்வர் ஹாலைடு ஒரு precipitate கிடைக்கும். அதுதான் நம்ம இங்க சொல்லியிருக்கோம். If nitrogen or sulfur is also present in the compound, இதே காம்பவுண்ட்ல ஹாலஜன் இருக்கிற அதே ஆர்கானிக் காம்பவுண்ட்ல சப்போஸ் நைட்ரஜனோ இல்ல சல்ஃபரோ இருந்துச்சுன்னா அது என்ன பண்ணும், the sodium fusion extract is first boiled with concentrated nitric acid. ஃபர்ஸ்ட் concentrated nitric acid, ஏன்னா acidified with nitric acid தானே படிச்சோம், ஃபர்ஸ்ட் concentrated nitric acid சேர்த்து பாயில் பண்ணணும்னு சொல்றாங்க. அப்படி பண்ணும்போது என்ன ஆகுமா, to decompose cyanide or sulfide of sodium formed. ஸோ சோடியம் நைட்ரஜன் இருந்துச்சுன்னா சோடியம் சைனைடை ஃபார்ம் பண்ணிருக்கும், சல்ஃபர் இருந்துச்சுன்னா சோடியம் சல்ஃபைடை ஃபார்ம் பண்ணிருக்கும். ஆனா அதை நைட்ரிக் ஆசிட் கூட சேர்த்து பாயில் பண்ணும்போது என்ன ஆயிடும்னா அதெல்லாம் டீகம்போஸ் ஆயிடும், பிரிஞ்சு போயிடும்னு சொல்றாங்க. formed during a Lazayan stage. ஓகேவா. these ions would otherwise interfere. அப்படி ஆகலனா என்ன சார் பிரச்சனை, சைனைடு அப்படியே இருக்கட்டுமே, சல்ஃபர் அப்படியே இருக்கட்டுமானா they interfere with silver nitrate test for halogen. ஹாலஜனை நான் டெஸ்ட் பண்றேன் இல்லையா, அந்த நேரத்துல அது என்ன பண்ணா குறுக்கீடு செய்யும். இன்டர்ஃபியர்னா அர்த்தம்னா குறுக்க மறுக்க வந்து அது ஒரு ஆன்சர் கொடுக்கும். பாக்குறதுக்கு நம்மளுக்கு எல்லோவா தோணும், புரோமின்னு நினைப்போம், ஆனா அது சைனைடுடைய கலரா இருக்கலாம், அல்லது புரோமினுடைய டயோசைனைடுடைய கலரா இருக்கலாம். ஓகேவா. சோ வேற ஏதாவது சல்ஃபரோ நைட்ரஜனோ இருந்துச்சுன்னா அது இன்டர்ஃபியர் பண்ணும், குறுக்கீடு செய்யும், நம்ம கண்டுபிடிக்கிறத ஒழுங்கா கண்டுபிடிக்க விடாது, டிஸ்டர்ப் பண்ணும். அதனால அதை நம்ம ரிமூவ் பண்றது நல்லதுன்னு சொல்றாங்க. ரிமூவ் பண்றதுக்கு நான் என்ன பண்ணணும், நைட்ரிக் ஆசிட் சேர்த்து பாயில் பண்றேன். அப்படி பாயில் பண்ணும்போது தே ஆர் டீகம்போஸ், அது ரிமூவ் ஆயிடும், அழிஞ்சு போயிடும்னு சொல்றாங்க. ஓகேவா. ஃபைன். தென் பாஸ்பரஸ், டெஸ்ட் ஃபார் பாஸ்பரஸ். பாஸ்பரஸ் இருக்கா இல்லையானதை எப்படி தெரிஞ்சுக்கிறது, the compound is heated with an oxidizing agent. சோடியம் பெராக்சைடை எடுத்துக்கிட்டு ஹீட் பண்றாங்க, Na2O2 சோடியம் பெராக்சைடை எடுத்துட்டு ஹீட் பண்றாங்க. The phosphorus present in the compound, organic compoundல in case phosphorus இருந்துச்சுன்னா அது ஆக்சிடேஷன் ஆகுது, is oxidized to phosphate. phosphate னா அர்த்தம் PO4 3- இல்லையா, PO4 3-. இதைதான் நம்ம என்ன சொல்லணும், பாஸ்பேட்னு சொல்லணும். இந்த பாஸ்பேட் ஃபார்ம் ஆகுது, பாஸ்பரஸ் ஆக்சிடேஷன் ஆகி பாஸ்பேட்டை ஃபார்ம் பண்ணுது. The solution is boiled with nitric acid and then treated with ammonium molybdate. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், முன்னாடி நம்ம ஹாலஜன்ல பார்க்கும்போது அம்மோனியம் ஹைட்ராக்சைடு பார்த்தோம், இங்க என்ன பார்க்கிறோம், அம்மோனியம் மாலிப்டேட் பார்க்கிறோம். சரியா. இப்போ a yellow coloration or precipitate indicates அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா இந்த இடத்துல புக்ல நம்மளுக்கு என்ன கொடுத்திருப்பாங்கன்னா yellow canary precipitate கொடுத்திருப்பாங்க. கேனரினா சாக்லேட் மாதிரி ஒரு மாதிரி இருக்கும், ப்ரௌனி எல்லோவா இருக்கும். ஓகேவா. ப்ரௌனும் எல்லோவும் சேர்ந்த மாதிரி அழுக்கு எல்லோவா இருக்கும். ஓகே. so a yellow coloration or precipitate indicates the presence of phosphorus அப்படின்னு சொல்றாங்க.
சோ பாருங்க, சோடியம் ஃபியூஷன் எக்ஸ்ட்ராக்ட்ல சோடியம் கூட பாஸ்பரஸ் சேர்ந்து ஆக்சிடேஷன் ஆகி சோடியம் பாஸ்பேட்டா இருக்கு, Na3PO4. அந்த சோடியம் பாஸ்பேட் எடுத்துட்டு நைட்ரிக் ஆசிட் கூட சேர்க்கிறோம், H3PO4 ஆர்த்தோ பாஸ்பாரிக் ஆசிடும் சோடியம் நைட்ரேட்டும் கிடைக்குது. ஓகேவா? இந்த பாஸ்பாரிக் ஆசிட் எடுத்துக்கிட்டு ஆர்த்தோ பாஸ்பாரிக் ஆசிட் OP, ஆர்த்தோ பாஸ்பாரிக் ஆசிட் எடுத்துட்டு அமோனியம் மாலிப்டேட் கூட சேர்க்கிறேன், NH4 twice MOO4. இதான் அமோனியம் மாலிப்டேட். இதை 12 டைம்ஸ் எடுத்துட்டு இது கூட சேர்க்கிறேன். அப்ப எனக்கு என்ன கிடைக்குது? அமோனியம் பாஸ்போ மாலிப்டேட் அப்படின்னு ஒண்ணு கிடைக்குது. அமோனியம் மாலிப்டேட் அமோனியம் பாஸ்போ மாலிப்டேட்டா மாறிடுது. அதாவது இந்த இடத்துல அமோனியம் கூட பாஸ்பேட் அடிஷனலா வந்துருச்சு. மாலிப்டேட் அப்படியே தான் இருக்கு, MOO4ன்றதுல O3 மாறி அதுக்கு பதிலா இங்க பாஸ்பேட் வந்திருக்கு. புரியுதா? ஃபைன். இந்த காம்பவுண்ட் தான் என்ன இருக்கும்? கெனரி எல்லோவா இருக்கும், அதாவது எல்லோயிஷ் எல்லோ பிரிசிபிடேட்டா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க, எல்லோ கலரேஷன். சோ இதை வச்சு அங்க பாஸ்பரஸ் இருக்குன்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஃபைன். ஸோ இதோட நம்மளுக்கு என்ன முடிஞ்சிச்சுன்னா குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ். ஆமாவா? சாரி, இட்ஸ் மை மிஸ்டேக். ஒரு நிமிஷம். ஓகே, குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ் முடிஞ்சிருச்சு. அடுத்தது குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ். குவான்டிடேட்டிவ்னா அர்த்தம் எவ்வளோ வெயிட் இருக்கு, எவ்வளோ மாஸ் இருக்குன்னு சொல்றதுக்கு பேரு குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ். ஓகேவா? குவாலிட்டின்றது என்னென்ன எலமெண்ட் இருக்குன்னு சொல்றது, குவான்டிடேட்டிவ் என்ன எவ்வளோ கிராம் இருக்கு அந்த சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்றது. ஸோ குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ்ல கொடுத்துருக்காங்க பாருங்க, இன்ட்ரோடக்ஷன். குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ் ஆஃப் காம்பவுண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்றாங்க. இட் ஹெல்ப்ஸ். இது மட்டுமா சார் இம்பார்ட்டன்ட்? நீங்க படிக்கிறது எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். ஓகேவா? சரி. இட் ஹெல்ப்ஸ் chemist in the determination of mass percent of element present in a compound. ஒரு காம்பவுண்ட்ல ஒரு பர்டிகுலர் எலமெண்ட் எவ்வளவு மாஸ் பெர்சன்டேஜ்ல இருக்கு, மாஸ் பெர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு எது யூஸ் ஆகுது? குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ் யூஸ் ஆகுது. ஓகே, யூ ஹேவ் லேர்ன்ட் இன் யூனிட் 1 that mass percent of element is required for the determination of empirical and molecular formula. ஆமா தானே? ஃபர்ஸ்ட் லெசன்ல 11th பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, அதிலே சாரி சம் பேசிக் பிரின்சிபல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெசன் இருக்கும் இல்லையா, மோல் கான்செப்ட்ஸ்லாம் வரும். அந்த லெசன்ல உங்களுக்கு என்ன வரும்னா எம்பிரிக்கல் ஃபார்முலா, மாலிகுலர் ஃபார்முலா எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது எத்தனை கார்பன் இருக்கு, எத்தனை ஹைட்ரஜன் இருக்கு, எத்தனை ஆக்சிஜன் இருக்கு, அதனுடைய பெர்சன்டேஜை மட்டும் கொடுத்துட்டு உங்களை கண்டுபிடிக்க சொல்லுவாங்கல்ல. அந்த எம்பிரிக்கல் ஃபார்முலா, மாலிகுலர் ஃபார்முலா கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு என்னதான் தேவை? மாஸ் பெர்சன்டேஜ் தானே தேவை. இந்த மாஸ் பெர்சன்டேஜ் குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ் மூலமா தான் கண்டுபிடிக்க முடியும்னு சொல்றாங்க. The percentage composition of elements present in an organic compound is determined by the following method. ஸோ கீழே இருக்கிற ஒரு மெத்தட்லயும் நம்மளால என்ன பண்ணுவோம்னா ஒரு எலமெண்ட்டுடைய பெர்சன்டேஜ் எவ்வளோ இருக்கு ஆர்கானிக் கம்பவுண்ட்ல, அது எவ்வளோ பெர்சன்டேஜ்க்கு பிரசன்ட் ஆயிருக்குன்றத கண்டுபிடிக்க முடியும்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கண்டுபிடிக்க போறோம்? கார்பன் அண்ட் ஹைட்ரஜன். டிடெக்ஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ்லயும் கார்பன் ஹைட்ரஜன் தான், பெர்சன்டேஜ்லயும் கார்பன் ஹைட்ரஜன் தான். ஓகேவா? ஆர்கானிக்னாலே கார்பன் ஹைட்ரஜன், இதை மறக்காதீங்க. இதை பார்த்துட்டு தான் மீதி நம்ம எதா இருந்தாலும் பார்க்க போறோம். ஃபைன். So பாருங்க, both carbon and hydrogen are estimated in one experiment. ஒரே எக்ஸ்பெரிமெண்ட்லயே நம்ம என்ன பண்ணலாம், கார்பன் எவ்வளவு மாஸ் இருக்கு, ஹைட்ரஜன் எவ்வளவு மாஸ் இருக்கு, ரெண்டுத்துமே ஒரே எக்ஸ்பெரிமெண்ட்ல மெஷர் பண்ணலாம்னு சொல்றாங்க. A known mass of an organic compound is burnt in the presence of excess of oxygen and copper 2 oxide. ஏற்கனவே டிடெக்ஷனுக்கே நம்ம காப்பர் 2 ஆக்சைடு தானே யூஸ் பண்ணோம். அதே CuO காப்பர் ஆக்சைடு கூட நிறைய ஆக்சிஜன் இன் பிரசன்ஸ்ல நான் எக்ஸ்ன்ற ஒரு ஆர்கானிக் கம்பவுண்ட் எடுத்துட்டு ஹீட் பண்ண போறேன். an organic compound இதனுடைய மாஸ் எவ்வளவுன்னு எனக்கு தெரியும். a known mass of organic compound is burned in the presence of oxygen and copper 2 oxide. so heat ஆனா கிடைக்கும், இதுல இருக்கிற கார்பன்லாம் ஆக்சிஜன் எடுத்துட்டு கார்பன் டை ஆக்சைடா போகும், இதுல இருக்கிற ஹைட்ரஜன்லாம் ஆக்சிஜன் எடுத்துட்டு வாட்டரா போகும். கரெக்டா? ஓகே. so carbon and hydrogen in the compound are oxidized to carbon dioxide and water respectively. so carbon என்ன ஆகுது? CxHy times அப்படின்னு இருந்துச்சுன்னா x plus y by 4 times of oxygen கூட சேர்ந்து x times CO2யும் y by 2 times H2O கொடுக்குது. ஜஸ்ட் ஆர்கானிக் காம்பவுண்ட், இது ஹைட்ரோகார்பன், ஏன்னா கார்பனும் ஹைட்ரஜன் மட்டும் தானே இருக்கு. ஒரு ஹைட்ரோகார்பன் எடுத்துக்கிறோம், அதுல இருக்கிற கார்பன் ஆக்சிடேஷன் ஆச்சுன்னா கார்பன் டை ஆக்சைடா மாறுது, ஹைட்ரஜன் ஆக்சிடேஷன் ஆச்சுன்னா வாட்டரா மாறுது. ஓகேவா? ஃபைன். So the mass of water produced, இப்போ வாட்டர் எவ்வளவு தூரம் ப்ரொடியூஸ் ஆச்சுன்றது எப்படி தெரிஞ்சுக்கிறது பாருங்க, is determined by passing the mixture through a weighed tube containing anhydrous calcium chloride. so calcium chloride மாய்ஸ்சர் இல்லாம அன்ஹைட்ரஸா வாட்டர்லாம் இல்லாம ட்ரையா இருக்கக்கூடிய கால்சியம் குளோரைடை ஏற்கனவே ஒரு யூடியூப்ல எடுத்துக்கிட்டேன். இந்த டயக்ராம் பாத்தீங்கன்னா தெரியும். யூடியூப்னா நீங்க பாக்குறது யூடியூப்ல இந்த யூ ஷேப்ல இருக்கிற டியூபுக்கு பேரு யூடியூப். சரியா? ஃபைன். இந்த டியூப்குள்ளார கால்சியம் குளோரைடு அன்ஹைட்ரஸா ட்ரையா எடுத்துக்கிறேன், மாய்ஸ்சர் இல்லாம இருக்கு. இந்த ட்ரை கால்சியம் குளோரைடு என்ன சார் பண்ணுனா வரக்கூடிய வாட்டரை H2O
அப்சர்வ் பண்ணிடும். ஓகேவா? டெலிக்யூசன்ட். ஃபைன். பாருங்க, யூடியூப் containing anhydrous calcium chloride. ஃபைன். கார்பன் டை ஆக்சைடு இஸ் அப்சர்வ்ட் இன் அனதர் யூடியூப். இது வழியா கார்பன் டை ஆக்சைடு போயிடும். ஆனா அடுத்த யூடியூப்ல என்ன இருக்குன்னா KOH பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு இருக்கு. இது என்ன பண்ணுனா கார்பன் டை ஆக்சைடு அப்சர்வ் பண்ணிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஃபைன். சோ these tubes are connected in series. இந்த டியூப்ஸ் ரெண்டுத்துமே நான் என்ன பண்றேன், சீரிஸா கனெக்ட் பண்ணிருக்கேன், ஒன்னோட ஒன்னு தொடர்புல வச்சிருக்கேன். அப்ப the increase in masses of calcium chloride and potassium hydroxide gives the amount of water and carbon dioxide. கரெக்டா? ஏன்னா இங்க கால்சியம் குளோரைடு எவ்வளவு வெயிட்னு நான் பாக்குறேன். சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்றீங்க பாருங்க. Z கிராம் கால்சியம் குளோரைடு இருக்கு. இப்போ இந்த இடத்துல ஆர்கானிக் காம்பவுண்ட் எடுத்துட்டு ஹீட் பண்ணும்போது ஆக்சிஜன் நான் சப்ளை பண்ணிட்டே இருக்கேன். ஆக்சிஜனும் காப்பர் 2 ஆக்சைடும் சேர்ந்து கார்பன் டை ஆக்சைடா வாட்டரா மாத்தும். அதுல இருக்கக்கூடிய வாட்டர் எல்லாமே இந்த இடத்துல வரும் வாட்டர் வேப்பரா. அந்த வாட்டர் வேப்பர் எல்லாத்தையும் கால்சியம் குளோரைடு அப்சர்வ் பண்ணுச்சுன்னா கால்சியம் குளோரைடு Z கிராமா இருந்தது இப்ப Z பிளஸ் 6 கிராமா மாறுதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப Z என்னது கால்சியம் குளோரைடு வெயிட். இந்த அடிஷனலா கிடைச்சதுல ஒரு 6 கிராம் ஆட் ஆயிருக்குல, அது யாருடைய வெயிட்டா இருக்கும்? வாட்டரால தானே வந்திருக்கும். சார் கார்பன் டை ஆக்சைடு வந்திருக்குன்னு சொல்லக்கூடாது. கார்பன் டை ஆக்சைடு ஆயிடும், கேஸ் எஸ்கேப் ஆகி KOH ஆல அப்சர்வ் ஆகும். அப்ப இங்க கார்பன் டை ஆக்சைடு இருக்காது. சோ இங்க அடிஷனலா ஆட் ஆகுற மாஸ் எல்லாமே யாருடைய மாஸா இருப்பாங்கன்னா வாட்டருடைய மாஸா தான் இருப்பாங்க. அப்ப எவ்வளவு வாட்டர் ஃபார்ம் ஆகுதோ அதுல ஹைட்ரஜன் எவ்வளவுன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா வாட்டரை பொறுத்த வரைக்கும் வாட்டர்ல 1:, சொல்லுங்க, 1:8 ரேஷியோ. கரெக்டா? ஏன்னா ஹைட்ரஜனுக்கு மாஸ் 1, 2 ஹைட்ரஜனுக்குனால 2 ஈஸ்ட், ஆக்சிஜனுக்கு மாஸ் எவ்வளோ 16. அப்ப 2:16 அப்படின்னு இருந்துச்சுன்னா அது நம்ம 1:8 எழுதிக்கலாமா சிம்பிளஸ்ட் ரேஷியோல. சோ ஹைட்ரஜன் எவ்வளவு பெர்சன்டேஜ்ல இருக்கு அப்படின்றத நம்ம ஈஸியா கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? ஃபைன். இதே இங்க கொடுத்திருக்காங்க. அடுத்தது let the mass of the organic compound. சோ ஒரு கன்சிடரேஷன் பண்ணாங்க. ஒரு ஆர்கானிக் காம்பவுண்டுடைய மாஸ் நம்மளவே என்ன எடுத்துக்கலாம், m கிராம்னு எடுத்துக்கலாம். மாஸ் ஆஃப் த வாட்டர் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு ப்ரொடியூஸ்டு. வாட்டர் எவ்வளவு தூரம் ப்ரொடியூஸ் ஆக போகுதுன்னா m1 கிராம் ப்ரொடியூஸ் ஆக போகுது. கார்பன் டை ஆக்சைடு எவ்வளவு தூரம் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா m2 கிராம் ப்ரொடியூஸ் ஆகுது. சோ பெர்சன்டேஜ் ஆஃப் கார்பன் வேணும்னா கார்பனுடைய அட்டாமிக் மாஸ் 12 இன்டு எவ்வளவு கார்பன் டை ஆக்சைடு ப்ரொடியூஸ் ஆச்சு m2 இன்டு பெர்சன்டேஜ் வேணும்னு சொன்னோம் இல்லையா, பெர்சன்டேஜ் தானே சொன்னோம். அப்ப 100 ஆல மல்டிபிள் பண்ணும் இன்டு 100 டிவைடட் பை கார்பன் டை ஆக்சைடுடைய மாலிகுலர் மாஸ். கார்பன் டை ஆக்சைடுடைய மாலிகுலர் மாஸ் CO2. கார்பனுக்கு 12 பிளஸ் ஆக்சிஜனுக்கு 16. ஆனா இங்க 2 ஆக்சிஜன் இருக்கு, அப்ப 32. சோ 12 பிளஸ் 32 என்ன வரும், 44 வரும். அதுதான் இங்க இருக்காங்க. தெரியுதா? கார்பனுடைய மாஸ் பை கார்பன் டை ஆக்சைடுடைய மாலிகுலர் மாஸ். அதே மாதிரி எம்ன்றது என்னது, ஆர்கானிக் காம்பவுண்டுடைய மாஸ். நான் எடுத்துக்கிட்ட கார்பன் டை ஆக்சைடு, அதாவது நான் எடுத்துக்கும் போது கிடைக்கிற கார்பன் டை ஆக்சைடுடைய மாஸ் m2 டிவைடட் பை நான் எடுத்துக்கிட்ட ஆர்கானிக் காம்பவுண்டுடைய மாஸ் m. சோ 12 இன்டு m2 இன்டு 100 பை 44 இன்டு m. இது புரிஞ்சுச்சா? இதே மாதிரி தான் பெர்சன்டேஜ் ஆஃப் ஹைட்ரஜனும். ஜஸ்ட் பாருங்களேன், கார்பனுடைய மாஸ் 12 எழுதுனா அதுக்கு பதிலாக ஹைட்ரஜனுடைய மாஸ் 2 இன்டு ஹைட்ரஜனால என்ன ஃபார்ம் ஆகுது, வாட்டர் ஃபார்ம் ஆகுதா, அந்த வாட்டருடைய மாஸ் m1 இன்டு பெர்சன்டேஜ் வேணும்ன்றதுனால 100 டிவைடட் பை வாட்டருடைய மாலிகுலர் மாஸ் H2O. ஹைட்ரஜனுக்கு 1 இன்டு 2 2 பிளஸ் ஆக்சிஜனுக்கு 16, 2 பிளஸ் 16 18 இன்டு ஆர்கானிக் காம்பவுண்ட் நான் எவ்வளவுதான் எடுத்துக்கிட்டேன், m தான் எடுத்துக்கிட்டேன். அப்ப 2 இன்டு m1 இன்டு 100 பை 18 இன்டு m. இது பெர்சன்டேஜ் ஆஃப் ஹைட்ரஜனுக்கான ஃபார்முலா, இது பெர்சன்டேஜ் ஆஃப் கார்பனுக்கான ஃபார்முலா. ரெண்டு ஃபார்முலாவே தரவு பண்ணிட்டீங்களா? வெரி குட். மெமரைஸ் பண்ணிடுங்க. 2 தடவை 3 தடவை நீங்க நோட்ல எழுதி பாத்தீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா மெமரைஸ் ஆயிடும். ஃபைன். சோ அடுத்தது என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க, நைட்ரஜன். நைட்ரஜனை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பாக்குறோம். இதுக்கு முன்னாடி இருந்தது கார்பன் ஹைட்ரஜன், அதுதான் நம்ம பார்த்தோம். அடுத்தது என்ன கொடுத்திருக்காங்க, 8.10.2 நைட்ரஜன் கொடுத்திருக்காங்க. சோ நைட்ரஜன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? 2 மெத்தட்ல சொல்றாங்க. There are 2 methods for estimation of nitrogen. நைட்ரஜனை எஸ்டிமேட் பண்றதுக்கு நமக்கு 2 மெத்தட் இருக்கு. ஒன்னு டியூமஸ் மெத்தட், டியூமாஸ் முறை அப்படின்னு சொல்றாங்க தமிழ்ல, டியூமஸ் மெத்தட். இன்னொன்னு ஜெல்டால்ஸ் மெத்தட், ஜெல்டால் இல்லையா, தமிழ்ல கெல்டால் அப்படின்னு எழுதியிருப்பாங்க, ஆனா இது ஜெல்டால், கே சைலண்ட், ஜெல்டால்ஸ் மெத்தட். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் ஒன் டியூமஸ் மெத்தட். அதுல என்ன பண்றாங்கன்னு பாருங்க. The nitrogen containing organic compound when heated with copper oxide, copper 2 oxide தான் அது, காப்பர் ஆக்சைடு கூட ஆர்கானிக் காம்பவுண்ட ஹீட் பண்றோம். ஆர்கானிக் காம்பவுண்ட்ல நைட்ரஜன் இருந்துச்சுன்னா in an atmosphere of carbon dioxide yields free nitrogen. கார்பன் டை ஆக்சைடு அட்மாஸ்பியர்ல எனக்கு ஃப்ரீயா நைட்ரஜன் கிடைக்கும்னு சொல்றாங்க. ஆர்கானிக் காம்பவுண்ட்ல நைட்ரஜன் இருந்துச்சுன்னா கார்பன்லாம் கார்பன் டை ஆக்சைடா மாறப்போகுது, ஹைட்ரஜன்லாம் வாட்டரா மாறப்போகுது. அப்ப நைட்ரஜன் என்னவா சார் மாறும்னா N2 கேஸா, நைட்ரஜன் கேஸா மாறும்னு சொல்றாங்க. இன் அடிஷன் டு கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர். புரியுதா உங்களுக்கு? பாருங்க, இங்க ரியாக்டன்ட் இருக்கு, CXHYNZ plus 2X plus Y by 2 times of CuO. பாருங்க ப்ராடக்ட் என்ன எழுதிருக்காங்க, X times CO2, கார்பன் டை ஆக்சைடு X டைம்ஸ் கிடைக்குது,
y/2 டைம்ஸ் வாட்டர், y/2 டைம்ஸ் வாட்டர் கிடைக்குது, பிளஸ் z/2 டைம்ஸ் N2 கிடைக்குது. இதுதான் நைட்ரஜன். இது என்ன நைட்ரஜன்? ஃப்ரீ நைட்ரஜன் சொல்லணும். ஓகேவா? ஏன்னா இந்த நைட்ரஜன் கேஸ் வேற யாரு கூடயும் சேரல, தனியாவே இருக்கு. அதனால ஃப்ரீ நைட்ரஜன். பிளஸ் 2x பிளஸ் y/2 டைம்ஸ் ஆஃப் Cu கிடைக்குது. ஓகே, இந்த ரியாக்ஷன்ல உங்களுக்கு எது தெரியணும்னா, கார்பன் டை ஆக்சைடையும் வாட்டரையும் தவிர ஆர்கானிக் கம்பவுண்ட்ல நைட்ரஜன் இருந்துச்சுன்னா அது எனக்கு ஃப்ரீ நைட்ரஜனா போகும் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. traces of nitrogen oxides formed. இந்த நைட்ரஜன் அப்படியே இல்லாம ஆக்சிடேஷன் தானே பண்றோம். சில நேரத்துல கொஞ்சோண்டு ஆக்சிஜனை இந்த நைட்ரஜன் எடுத்துக்கிட்டு NO2 இந்த மாதிரி நைட்ரஜன் ஆக்சைட்ஸையும் ஃபார்ம் பண்ணலாம். traces of, traceனா ரொம்ப மிக குறுகிய அளவுல, நுண்ணிய அளவுல அர்த்தம். traces of nitrogen oxide are formed if any are reduced to nitrogen by passing the gaseous mixture over a heated copper gas. ஸோ காப்பர் காஸ் வச்சு நம்ம ஹீட் பண்ணும்போது, காஸ்னா தெரியும் இல்லையா, அடிபட்டுச்சுன்னா பஞ்செல்லாம் போடுவாங்கல்ல, அது ஒரு மாதிரி ஜலடையா இருக்கும்ல, அதுக்கு பேர் தான் காஸ். சரியா? சோ இந்த மாதிரி காப்பர்ல செய்யப்பட்ட சலடைகள் காஸ் இருக்கு. அந்த காஸ் வழியா நான் பாஸ் பண்ணும்போது, ஹீட் பண்ணனா எனக்கு என்ன ஆயிடுமா, நைட்ரஜன் மறுபடியும் ரெடியூஸ் ஆகி நைட்ரஜன் ஆக்சைட்ஸா இருந்துச்சுன்னா அது ரெடியூஸ் ஆகி நைட்ரஜனாவே மாறிடும்னு சொல்றாங்க. Okay. The mixture of gases so produced is collected over an aqueous solution of potassium hydroxide. இப்போ கிடைக்கப்பட்ட சொல்யூஷன் இருக்குல்ல, அந்த மிக்சர்ஸ் எல்லா கேசஸ்மே நம்ம என்ன பண்ணோம்னா KOH-ல aqueous potassium hydroxide-ல KOH சொல்யூஷன்ல யூஸ் பண்றோம், கலெக்ட் பண்றோம். which absorbs carbon dioxide. அப்ப அந்த மிக்சர்ல இருக்கிற கார்பன் டை ஆக்சைடை கண்டிப்பா என்ன பண்ணும், potassium hydroxide KOH அப்சர்வ் பண்ணிடும். KOH is a very good absorbent of carbon dioxide. ஓகேவா? நைட்ரஜன் இஸ் கலெக்டட் இன் த அப்பர் பார்ட் ஆஃப் த கிராஜுவேட்டட் டியூப். அந்த கிராஜுவேட்டட் டியூபுடைய மேல் பகுதியில் என்ன இருக்குன்னா நைட்ரஜன் இருக்கும். அதை நம்ம அப்புறம் தனியா எடுத்துக்கலாம். ஓகேவா? சோ இந்த டயக்ராம் வேணா நீங்க பாருங்க, டியூமஸ் மெத்தட் இருக்கு. இதோ இதுதான் டயக்ராம். ஓகேவா? இந்த இடத்துல ஆர்கானிக் கம்பவுண்ட் எடுத்துட்டு பாஸ் பண்றோம். அதுல காப்பர் காஸ்லாம் இருக்கு. இதோ பாருங்க, CuO காஸ், காப்பர் ஆக்சைடு காஸ் இந்த இடத்துல இருக்கு. காப்பர் ஆக்சைடும் ஆர்கானிக் கம்பவுண்டும் ஒன்னா சேர்ந்து ஹீட் ஆகுது. அது கோஸ் காப்பர் ஆக்சைடு, சின்ன சின்ன காப்பர் ஆக்சைட்ஸும் அங்க இருக்கு, தூளாக்கப்பட்ட காப்பர் ஆக்சைடு, ரெடியூசிங் காப்பர் காஸ். இது வழியா வெளியில போறது, சப்போஸ் நைட்ரஜன் கேஸ் போகாம நைட்ரஜன் ஆக்சைட்ஸா போனா கூட அது இங்க ரெடியூஸ் ஆயிடும். ஸோ N மட்டும்தான் வெளியில போகும். ஓகேவா? பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு என்ன பண்ணும், அங்க இருக்கிற CO2 எல்லாம் அப்சர்வ் பண்ணிடும். கரெக்டா? ஸோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய கேஸ் என்ன கேஸா இருக்குன்னா பியூர் நைட்ரஜன் கேஸ் மட்டும்தான் இருக்கும். இது எவ்வளவு தூரம்ன்றதை நம்ம மேனோமீட்டர் வச்சு மெஷர் பண்ணிக்கலாம். ஃபைன். ஸோ பாருங்க, இதை கால்குலேட் பண்ணி எப்படி கண்டுபிடிக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. லெட் த மாஸ் ஆஃப் த ஆர்கானிக் கம்பவுண்ட் m கிராம்க்கு ஆர்கானிக் கம்பவுண்ட் எடுத்துக்கிட்டேன். வால்யூம் ஆஃப் நைட்ரஜன் கலெக்டட், எனக்கு எவ்வளவு வால்யூம் கிடைக்குதுன்னா அந்த சிலிண்டர் நம்ம காமிச்சோம் இல்லையா, அதுல இந்த இடத்துல இருக்கிற வால்யூம் எவ்வளோ அப்படின்னா V1ன்னு சொல்றாங்க. V1 ml-க்கு கிடைக்குது. ஓகே, ரூம் டெம்பரேச்சர் T1 கெல்வின். அப்ப வால்யூம் ஆஃப் த நைட்ரஜனுக்கு ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னா PV into T. pressure P1, வால்யூம் V1 into டெம்பரேச்சர் எவ்வளவு சொல்லிட்டாங்க, ரூம் டெம்பரேச்சர் 273 கெல்வின்னு சொல்றாங்க. டிவைடட் பை mm ஆஃப் மெர்குரிக் பிரஷர்ல சொல்லணும், mm ஆஃப் மெர்குரி. அதனால 760 into T1 அப்படின்னு எழுதுறோம். லெட் இட் பி த VML. ஓகேவா? ஃபைன். வேர் P1 and V1 are the pressure and volume of nitrogen. P1 is different from the atmospheric pressure. அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய பிரஷர் P1 கிடையாது. P1 கண்டிப்பா எப்படி இருக்கும், டிஃபரெண்டா இருக்கும்னு சொல்றாங்க. அட் விச் நைட்ரஜன் கேஸ் இஸ் கலெக்டட், நான் இந்த சிலிண்டருக்குள்ளார நைட்ரஜன் கேஸ் கலெக்ட் பண்ணல, அதனுடைய பிரஷர் தான் P1 எடுத்துக்க போறேன். அட்மாஸ்பியர்ல இருக்கிற நைட்ரஜனுடைய பிரஷர் P1 கிடையாது. ஓகேவா? The value of P1 is obtained by the relation. So P1 எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பாருங்க. ஏன்னா எதுக்காக நான் இதை சொல்றேன்னு பாருங்களேன். இங்க வாட்டர் இருக்குல்ல, இந்த ப்ளூ கலர்ல இருக்குல்ல, கெரோசின் நினைச்சுக்க போறீங்க. இது என்னது, வாட்டர். ஓகே, வாட்டரை தாண்டி தான் நைட்ரஜன் கேஸ் போகுதுன்னா அப்ப இந்த அக்வஸ் வாட்டரும் கொஞ்சோண்டு நைட்ரஜன் கூட ஒட்டிக்கிட்டு இருக்கலாம். மாய்ஸ்டர் இந்த இடத்துல இருக்கும், என்ன இருக்கும், ஈரப்பதம். மாய்ஸ்டர் ஏர் இந்த இடத்துல இருக்கும், ஈரமான காற்று இங்க இருக்கும், வாட்டர் மாலிகுல்ஸ் இங்க கொஞ்சோண்டு இருக்கும். அப்ப நைட்ரஜனுடைய வால்யூம் மட்டும் எனக்கு வேணும்னா ட்ரை நைட்ரஜன் தான் எனக்கு வேணும், மாய்ஸ்ட் நைட்ரஜன் வேண்டாம். ஈரமான நைட்ரஜன் எனக்கு வேண்டாம், காய்ந்து நைட்ரஜன் மட்டும் இருக்கக்கூடிய கேஸ் எவ்வளவு வால்யூம் தான் எனக்கு தெரியணும். அப்ப நான் மாய்ஸ்ட் இந்த அக்வஸ் உருவாகக்கூடிய இந்த பிரஷரை மைனஸ் பண்ணணும். கரெக்டா? வால்யூம் நான் அதை கன்சிடர் பண்ணக்கூடாது. அதுதான் வேர்டிங்ல கொடுத்திருக்காங்க பாருங்க. அட்மாஸ்பரிக் பிரஷர் மைனஸ் அக்வஸ் டென்ஷன். அக்வஸ் டென்ஷன் அந்த வாட்டரால உருவாகக்கூடியது. ஸோ அட்மாஸ்பரிக் பிரஷர் வந்து அக்வஸ் டென்ஷனை மைனஸ் பண்ணாதான் எனக்கு P1 அந்த சிலிண்டருக்குள்ளார இருக்கக்கூடிய நைட்ரஜன் கேஸோடைய பிரஷர் எவ்வளவுன்னு தெரியும். புரியுதா? 22,400 ml N2 at STP weighs. So STP-ல ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் அண்ட் பிரஷர்ல நைட்ரஜன் கேஸ் 22,400 ml எடுத்துக்கிட்டாலும், அல்லது நீங்க என்ன எழுதலாம், 22.4 லிட்டர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, 22.4
4 லிட்டர் 22.4 லிட்டர்னாலும் 22,400 ml அப்படின்னாலும் ஒண்ணுதான். அந்த நைட்ரஜன் கேஸ் எவ்வளவு வெயிட் இருக்குன்னு கேட்டா 28 கிராம் இருக்குன்னு சொல்றாங்க. 1 மோல் எதை எடுத்தாலும் அது 22.4 லிட்டர் இருக்கும். அது 22,400 ml இருக்கும். அதனுடைய எஸ்டிபி வெயிட் என்னன்னு கேட்டா 28 கிராம்னு சொல்றாங்க. புரியுதா? ஓகே. ஸோ டியூமர்ஸ் மெத்தட் டயக்ராமும் பார்த்துட்டீங்க. ஓகே. VML of nitrogen at STP weight. அப்ப VML ல எவ்வளவு இருக்கும் அப்படின்னு கேட்டா 22.4 லிட்டர் அப்படின்னா 22,400 ml ல எவ்வளவு இருக்கும்? 28 கிராம் இருக்குன்னு சொன்னோம். அப்ப VML ல எவ்வளவு இருக்குன்னு கேட்டா அதை அப்படியே ஈக்குவல் என்னன்னு கொண்டு வர வேண்டாம். பாருங்க 22,400 ml ஆஃப் நைட்ரஜன் எவ்வளவு வெயிட் வந்துச்சு? 28 கிராம் வந்துச்சு. அப்ப VML எவ்வளவு வரும்னு கேட்டா VML ஆஃப் நைட்ரஜன் அப்படின்னு கேட்டா ஜஸ்ட் இந்த 28 இந்த 22,400 என்ன பண்ணணும்? ஈக்குவல் டுக்கு என்ன கொண்டுட்டு வந்தணும். ஓகேவா? தென் இங்க VML னு கேட்டாங்க. அப்ப இங்கேயும் என்ன பண்ணணும்? V எல்லாம் மல்டிபிள் பண்ணணும். அவ்வளவுதான். சோ அதுதான் எழுதிருக்காங்க 28 into V divided by 22,400. பெர்சன்டேஜ் ஆஃப் நைட்ரஜன் வேணும்னா என்ன பண்ணணுமா? ஜஸ்ட் 28 into V by 22,400 உங்களுக்கு தெரியும். பெர்சன்டேஜ்னாலே 100 மல்டிபிள் பண்ணணும். ஆர்கானிக் காம்பவுண்ட்ல இது எவ்வளவு இருந்துச்சுன்னு தெரியணும் இல்லையா? அப்ப டிவைடட் பை ஆர்கானிக் காம்பவுண்டுடைய மாஸ். நல்லா புரிஞ்சுக்கணும். எம்ன்றது என்னது? நான் எடுத்துக்கிட்ட ஆர்கானிக் காம்பவுண்டுடைய மாஸ். ஓகேவா? ஃபைன். ஸோ இந்த ஃபார்முலாவை நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. பெர்சன்டேஜ் ஆஃப் நைட்ரஜன் கேட்டா நீங்க இந்த ஃபார்முலாவை சொல்லணும். வால்யூம்ல 22 into V into 100 by 22,400 into M. இது 28. ஃபைன். சொல்லிடுவீங்களா? ஓகே. அடுத்தது டியூமஸ் மெத்தட் ப்ராப்ளம் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ செகண்ட் ஒன் டியூமஸ் மெத்தட் முடிஞ்சிருச்சு. அடுத்தது என்னது? ஜெல்டால் மெத்தட் கொடுத்துருக்காங்க. பார்க்கலாமா? Fine. The compound containing nitrogen is heated with a concentrated sulfuric acid. Okay. எந்த ஆர்கானிக் காம்பவுண்ட்ல நைட்ரஜன் இருக்கோ அதை நம்ம சல்ஃபூரிக் ஆசிட் கூட சேர்த்து ஹீட் பண்ணணும். நைட்ரஜன் in the compound gets converted to ammonium sulfate. நைட்ரஜன் இன் கேஸ் இருந்துச்சுன்னா அதெல்லாம் ஹைட்ரஜனையும் சல்ஃபூரிக் ஆசிட்ல இருக்கிற சல்ஃபேட்டையும் எடுத்துக்கிட்டு அமோனியம் சல்ஃபேட்டா மாறும்னு சொன்னாங்க. NH4 twice SO4 அமோனியம் சல்ஃபேட்டா மாறும். ஓகேவா? கன்வெர்ட் டு அமோனியம் சல்ஃபேட். ஃபிகர் 8.16ல கொடுத்துருக்கேன்னு சொல்றாங்க. இதுதான் அந்த ஜெல்டால் மெத்தட். இதை பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். டயக்ராம் ஜஸ்ட் புக்ல இருக்கிறதே தான், காப்பி பேஸ்ட் தான் பண்ணியிருக்கேன். எல்லாமே அதுதான். ஃபைன். So the resulting acid mixture is then heated with the excess of sodium hydroxide. சோடியம் ஹைட்ராக்சைடு ரொம்ப அதிகமா எடுத்துக்கிட்டு அது கூட நான் என்ன பண்றேன்? இதை ஹீட் பண்றேன்னு சொன்னாங்க இந்த மிக்சர். ஓகேவா? The liberated ammonia gas, அங்க இருந்து அமோனியா கேஸ்லாம் வெளியில போகும்னு சொல்றாங்க. is observed in an excess of standard solution of sulfuric acid. சல்ஃபூரிக் ஆசிட் எக்ஸஸா இருக்கக்கூடிய ஒரு சொல்யூஷன் நான் ஏற்கனவே வச்சுக்கிட்டு அது வழியா வெளியில வரக்கூடிய அமோனியா கேஸ் எல்லாம் கலெக்ட் பண்றேன். The amount of ammonia produced is determined by estimating the amount of sulfuric acid consumed in the reaction. எவ்வளவு சல்ஃபூரிக் ஆசிட் எனக்கு அமோனியம் அசிட்டேட்டா மாறுதோ அப்ப அவ்வளவு அமோனியா ப்ரொடியூஸ் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஏன்னா நீங்க இப்படி பாருங்களேன், NH3 இதான் அமோனியா, H2SO4 அமோனியம் சல்ஃபேட் சல்ஃபூரிக் ஆசிட். இந்த சல்ஃபூரிக் ஆசிட் அமோனியாவை எடுத்துட்டு என்னவா போகணும்? அமோனியம் சல்ஃபேட்டா போகணுமா? அப்ப எனக்கு ஒரு அமோனியா பத்தாது, 2 அமோனியா தேவைப்படும். 2 அமோனியாவை ஒரு சல்ஃபூரிக் ஆசிட் எடுத்துட்டு என்னவா போகும்? அமோனியம் சல்ஃபேட்டா போகும். புரியுதா? ஓகே. அப்போ இந்த NH3 கூட இதுல இருக்கிற 2 H சேர்ந்தா NH4 2 டைம்ஸ் கிடைக்கும். அது கூட SO4 சேர்ந்து அமோனியம் சல்ஃபேட் கிடைக்குது. அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது? எவ்வளவு சல்ஃபூரிக் ஆசிட் கன்சியூம் ஆகுதோ பயன்படுத்தப்படுதோ அதே மாதிரி 2 மடங்கு 2 மோல் எனக்கு என்ன இருக்குன்னா அமோனியா இருக்கும் அப்படின்னு சொல்லிடலாமா? ஃபைன். இட் இஸ் டன் பை எஸ்டிமேட்டிங் அன்ரியாக்டட் சல்ஃபூரிக் ஆசிட் லெஃப்ட். எவ்வளவு சல்ஃபூரிக் ஆசிட் ரியாக்ட் ஆகாம இருக்கோ அதை வச்சு எவ்வளவு சல்ஃபூரிக் ஆசிட் ரியாக்ட் ஆச்சுன்றதை கண்டுபிடிக்கிறாங்க. ஆஃப்டர் த அப்சார்ப்ஷன் ஆஃப் அமோனியா பை டைட்ரேட்டிங் இட் வித் ஸ்டாண்டர்ட் அல்கலி சொல்யூஷன். ஓகே, ஸ்டாண்டர்டா அல்கலி சொல்யூஷன்ல நம்ம டைட்ரேஷன் பண்றோம். அமோனியா கேஸும் சல்ஃபூரிக் ஆசிடும் டைட்ரேஷன்ல இன்வால்வ் ஆகும்போது சில அமோனியா சல்ஃபூரிக் ஆசிடை கன்சியூம் பண்ணிக்கிட்டு அமோனியம் சல்ஃபேட்டா மாறிடுச்சு. எவ்வளவு சல்ஃபூரிக் ஆசிட் எனக்கு எக்ஸஸா இருக்கோ அது தெரிஞ்சிச்சுன்னா எவ்வளவு சல்ஃபூரிக் ஆசிட் கன்சியூம் ஆச்சுன்னு தெரிஞ்சிடலாம். எவ்வளவு சல்ஃபூரிக் ஆசிட் கன்சியூம் ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கிட்டா அப்ப எவ்வளவு அமோனியா எனக்கு ப்ரொடியூஸ் ஆயிருக்கும், அதனாலதான் இவ்வளவு சல்ஃபூரிக் ஆசிட் கன்சியூம் ஆச்சுன்னு சொல்லிடலாம். ஓகேவா? ஃபைன். The difference between the initial amount of acid taken and then left after the reaction gives the amount of acid reacted with the ammonia. என்ன சொல்றாங்க? இனிஷியலா நான் எவ்வளவு ஆசிட் எடுத்துக்கிட்டேன், ரியாக்ஷன் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் எவ்வளவு ஆசிட் இருக்கு, இது ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம்? எவ்வளவு ஆசிட் ரியாக்ட் ஆச்சு அமோனியா கூடன்றதை தெரிஞ்சுக்கலாம். ஆர்கானிக் காம்பவுண்ட் பிளஸ் சல்ஃபூரிக் ஆசிட் gives அமோனியம் சல்ஃபேட். அது கூட பேஸ் அல்கலியை சேர்க்கிறேன் பாருங்க, சோடியம் சல்ஃபேட் பிளஸ் அமோனியா பிளஸ் வாட்டர் கிடைக்குது.
இந்த அமோனியாவை மறுபடியும் சல்பூரிக் ஆசிட் கூட சேர்க்கும் போது எனக்கு என்ன கிடைக்குமா? அமோனியம் சல்பேட் கிடைக்கும். இது பியூர், இது இம்பியூர். சரியா? நீங்க கேள்வி கேட்கலாம், சார் ஆர்கானிக் கம்பெனி சல்பூரிக் ஆசிட் சேர்த்துல அமோனியம் சல்பேட் கிடைச்சிருச்சு, அப்புறம் ஏன் சார் அதை எடுத்துட்டு மறுபடியும் சோடியம் சேர்த்து சோடியம் சல்பேட்டா அமோனியாவெல்லாம் மாத்துறீங்க, அமோனியம் சல்பேட் தான் கிடைச்சிருச்சு அப்படின்னு கேட்டா, இட் இஸ் இம்பியூர். இட் இஸ் இம்பியூர். அதை பியூரிஃபை பண்றதுக்காக தான் திரும்ப அதை அல்கலியில சேர்த்து அமோனியா கேஸ் எவால்வ் பண்றோம். அதுக்கப்புறம் அந்த சல்பூரிக் ஆசிட் கூட சேர்த்து சோடியம் அமோனியம் சல்பேட்டா மாத்துறோம். ஓகே. let the mass of the organic compound taken. organic compoundனாலே எப்பவுமே எவ்வளவுதான் மாஸ் எடுத்துக்கணும்? m கிராம் எடுத்துக்கணும். ஓகே. வால்யூம் ஆஃப் த சல்பூரிக் ஆசிட் ஆஃப் மொலாரிட்டி m taken. ஸோ எம்ன்ற மொலாரிட்டிக்கு சல்பூரிக் ஆசிட் எடுத்துக்கிட்டா அதனுடைய வால்யூம் எவ்வளவு எடுத்துக்க போறேன்னா VmL எடுத்துக்க போறேன். வால்யூம் ஆஃப் NaOH ஆஃப் மொலாரிட்டி m மொலாரிட்டிக்கு இருக்கிற NaOH சொல்யூஷனுடைய வால்யூம் எவ்வளவு எடுத்துக்க போறேன் அப்படின்னா V1 ml எடுத்துக்கிறாங்க. ஓகே. V1 ml of NaOH of molarity m is equal to V1 by 2 ml of sulfuric acid of molarity m. உங்களுக்கு புரிஞ்சுச்சா? ஏன்னா ஒரு NaOH ஒரு சல்பூரிக் ஆசிடை நியூட்ரலைஸ் பண்ணவே முடியாது. நான் இங்க எழுதுறேன் உங்களுக்கு பாருங்க, ஆசிட் பேஸ் நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன் நீங்க படிச்சிருக்கீங்க தானே? சரி. ஸோ NaOH plus H2SO4 gives என்ன கொடுக்கும்? Na2SO4 sodium sulfate plus 2 times H2O water கிடைக்கும். அப்போ இங்க 2 சோடியம் இருக்கு ஒரு சல்பேட்டுக்கு, 2 மைனஸ்க்கு சோடியம் பிளஸ் 1 தான். அப்ப 2 சோடியம் வேணும். சோ நான் சோடியம் ஹைட்ராக்சைடு முன்னாடி என்ன பண்ணணும்? 2 போடணும். 2 சோடியம் ஹைட்ராக்சைடு எடுத்துக்கிட்டா ஒரே ஒரு சல்பூரிக் ஆசிட் தான் கன்சியூம் ஆகும். புரியுதா? அதனாலதான் அவங்க என்ன எழுதிருக்காங்கன்னா V1 ml of NaOH. V1 ml க்கு NaOH எடுத்துக்கிறேன்னா எவ்வளவு சல்பூரிக் ஆசிட் எடுத்துப்பேன்னா V1 by 2 இதுல பாதி அளவுக்கு எடுத்துக்கிட்டா போதும். கரெக்டா? V1 by 2 ml of sulfuric acid தேவைப்படும் அப்படின்னு சொல்றாங்க. So volume of sulfuric acid of molarity m unused எவ்வளவு தூரம் யூஸ் ஆகாம இருக்குன்றது எப்படி சொல்ல முடியும்? V minus V1 இல்லையா? ஸ்டார்டிங்ல நான் எடுத்துக்கிட்ட சல்பூரிக் ஆசிட் வால்யூம் V ml, இங்க V1 ml க்கு தான் எனக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அப்போ V minus V1 by 2 ml இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஃபைன். இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். V minus V1 by 2 ml of sulfuric acid of molarity m is equal to 2 into V minus V1 by 2 ml of ammonia solution. கரெக்டா? ஏன்னா சல்பூரிக் ஆசிட் எவ்வளவு யூஸ் ஆகுதோ அந்த மாதிரி 2 மடங்கு அமோனியா தேவைப்படும். ஃபைன். இது நம்ம மேலேயே முன்னாடியே ஒரு ரியாக்ஷன்ல சொல்லிட்டோம், திரும்ப நான் ரியாக்ஷன் எழுத மாட்டேன். ஃபைன். 1000 ml of 1m ammonia solution contains 17 gram ammonia. என்ன சொல்றாங்க? 1000 ml அமோனியாவை எடுத்துக்கிட்டா அதுல 17 கிராம் அமோனியா இருக்குன்னு சொல்றாங்க. அப்படி இல்லைன்னா 14 கிராம் ஆஃப் நைட்ரஜன் இருக்குன்னு சொல்லணும். ஓகே. 1000 ml is nothing but 1 liter. ஓகேவா? 1 லிட்டர்ல எவ்வளவு இருக்கு அப்படின்னா 17 கிராம் அமோனியா இருக்குன்னு சொல்றாங்க. 2 into V minus V1 by 2 ml of ammonia. இதுல எவ்வளவு இருக்கும் அப்படின்னு கேட்டா solution of molarity m contains 14 into nitrogen mass 14 into molarity m into in the volume 2 into V minus V1 by 2 whole divided by எவ்வளவு லிட்டர்? 1 லிட்டர். அப்படின்னா ml சொல்லும் போது என்ன சொல்றோம்? 1000 ml எழுதுறாங்க. ஓகேவா? இதுதான் நைட்ரஜனுக்கான இது. சோ இப்போ பாருங்க, percentage of nitrogen இல்லையா? percentage of nitrogen is equal to 14 into m into 2 into V minus V1 by 2 whole into 100. ஏன் இந்த 100 வந்துச்சு? ஏன்னா பெர்சன்டேஜ்னு கொடுத்துட்டாங்க. இதுக்கு முன்னாடி நைட்ரஜன் எவ்வளவு இருக்குன்னு எஸ்டிமேட் பண்ணதுக்கு இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணோம். இப்போ பெர்சன்டேஜ் ஆஃப் நைட்ரஜன் வேணும்னா கண்டிப்பா 100ஆல மல்டிபிள் பண்ணணும். அதே மாதிரி இன்னொன்னு என்ன பண்ணணும்? பை ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ் உடைய மாஸ் எழுதணும், m எழுதணும். கரெக்டா? சரி, இதை தான் அவங்க எழுதிருக்காங்க. இப்போ 2 ஜீரோக்கு 2 ஜீரோ கேன்சல் பண்ணிக்கலாமா? அப்போ கீழே 10 இருக்கும் இல்ல? 10 என்ன பண்ணலாம்? 14 டிவைட் பை 10 போட்டா ஒரு நம்பர் தள்ளி பாயிண்ட் வச்சுக்கலாம். அப்போ 1.4 கிடைக்கும். So 1.4 into m into 2 into V minus V1 by 2 whole divided by m. இந்த into 100 by m எல்லாம் வராது. அவ்வளவுதான், சிம்பிளிஃபை ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இது V by 2ல V1 by 2 தான். ஓகேவா? சரி. Geldal method is not applicable to compounds containing nitrogen in nitro or azo group. NO2 இருந்துச்சுனாலோ அல்லது N2 இருந்துச்சுனாலோ இது அசோ, N2 plus இருக்கும், அசோனியம் அயான். இந்த மாதிரி காம்பவுண்ட்ஸ்ல ஈவன் நைட்ரஜன் பிரசன்ட் இந்த ரிங், ஒரு ரிங்ல நைட்ரஜன் இருந்துச்சுன்னா, எக்ஸாம்பிள் 5 கார்பன் இருக்கு, 6வது கார்பனுக்கு பதிலாக நைட்ரஜன் இருந்துச்சுன்னா இட் இஸ் கால்டு பிரிடின் இல்லையா? பிரிடின், பிரோல், பிப்ரிடின் இந்த மாதிரி நைட்ரஜன் இருக்கிற காம்பவுண்ட்ஸ். அவங்க என்ன சொல்றாங்க? நைட்ரோ குரூப் NO2 இது ஒரு டீஆக்டிவேட்டிங் குரூப், அசோ குரூப் N2, தென்
nitrogen present in the ring. pyridine example கொடுத்திருக்காங்க. As nitrogen of these compounds does not change to ammonium sulfate. ஆர்கானிக் காம்பவுண்ட்ல இருக்கிற நைட்ரஜன் அமோனியம் சல்ஃபேட்டா மாறதுனால தான் நான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டே செஞ்சேன். டிட்டர்மினேஷன் பெர்சன்டேஜ் ஆஃப் நைட்ரஜனை கண்டுபிடிச்சேன். ஆனா நைட்ரோ குரூப்ல இருக்கிற நைட்ரஜனோ அல்லது ஆர்கானிக் காம்பவுண்ட்ல ஒரு ரிங்குக்குள்ளார இருக்கிற நைட்ரஜனோ ஆர் அசோ குரூப்ல இருக்கிற நைட்ரஜனோ என்ன ஆகுதுன்னா அமோனியம் சல்ஃபேட்டா மாறாது. அது அமோனியம் சல்ஃபேட்டா மாறலாம் என்னால எவ்வளவு பெர்சன்டேஜ் ஆஃப் நைட்ரஜன் இருக்குன்னு கண்டுபிடிக்கவே முடியாது. ஓகேவா? இந்த சொன்னாங்கல்ல, இந்த ஒரே ஒரு பேராகிராஃப்ல இருக்கிற எந்த குரூப்லாம் அமோனியம் சல்ஃபேட்டை மாறாது, எதெல்லாம் பெர்சன்டேஜ் ஆஃப் நைட்ரஜனை கண்டுபிடிக்க முடியாதுன்றதையே கிட்டத்தட்ட 2024ல 4 தடவைக்கு மேல இதே கொஸ்டினை கேட்கறாங்க. இந்த கான்செப்ட் ஓரியன்டாவே கேட்கறாங்க. ஸோ இட்ஸ் இம்பார்ட்டன்ட் ஒன். இந்த மாதிரி நீங்க ஒரு இடத்துலயும் எக்ஸெப்ஷன் ஏதாவது இருந்துச்சுன்னா எல்லாமே எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிடுவாங்க. அதுல இது மட்டும் வராது, இதுக்கு மட்டும் இது அப்ளிகேபிள் இல்லைன்னு சொன்னா அந்த எக்ஸெப்ஷன்ஸை ரொம்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு யூஸ் ஆகும். ஓகேவா? சரி, அடுத்தது ஹாலஜன். ஸோ இன்னும் 2 தான் இருக்கு, கொஞ்சம் ஸ்பீடா முடிக்கிறதுக்கு ட்ரை பண்றேன். ஸோ எப்படி நைட்ரஜனுக்கு டியூமஸ் மெத்தட், ஜெல்டால் மெத்தட்னு 2 இருந்துச்சோ அந்த மாதிரி ஹாலஜன்ஸ்க்கு என்ன மெத்தட் இருக்குன்னா கேரியஸ் மெத்தட் இருக்கு. கேரியஸ் மெத்தட். ஓகே, a known mass of an organic compound is heated with fuming nitric acid. நைட்ரிக் ஆசிட் புகஞ்சிக்கிட்டே இருந்தா, அதாவது நைட்ரிக் ஆசிட் வந்து புகை வந்துட்டே இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் ஃபியூமிங் நைட்ரிக் ஆசிட். சரியா? இந்த ஃபியூமிங் நைட்ரிக் ஆசிட் ஆர்கானிக் காம்பவுண்ட் எடுத்து சேர்த்து ஹீட் பண்றோம். The presence of silver nitrate contained in a hot glass tube known as carriers tube. ஸோ ஒரு கிளாஸ் டியூப் இருக்கு, ரொம்ப ஹார்டா இருக்கும். அந்த கிளாஸ் டியூப்குள்ளார சில்வர் நைட்ரேட் ஏற்கனவே இருக்கு. அப்படி இருந்துச்சுன்னா அதுதான் நம்ம என்ன சொல்றோம், கேரியஸ் டியூப்னு சொல்றோம். அதுக்குள்ளார இந்த ஆர்கானிக் காம்பவுண்ட் நம்ம எடுத்துக்க போறோம், சேர்க்க போறோம். ஃபியூமிங் நைட்ரிக் ஆசிட், சில்வர் நைட்ரேட், ஆர்கானிக் காம்பவுண்ட், இந்த மூணுமே ஒன்னா ரியாக்ட் ஆக போகுது. ஓகேவா? ஸோ இதுதான் கேரியஸ் மெத்தடு, கேரியஸ் டியூப்னு சொல்றோம். ஹாலஜனை பத்தி கண்டுபிடிக்க போறோம். ஓகே, ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. In a furnace, carbon and hydrogen present in the compound. நான் கரெக்டா படிக்கிறேன்னா ஹாலஜன், ஆமா. ஓகே, carbon and hydrogen present in the compound are oxidized to carbon dioxide and water. இது நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். ஓகே, halogen present forms the corresponding silver halide. சோடியம் கூட சேரும்போது அது என்ன பண்ணும், NaX சோடியம் ஹாலைடை ஃபார்ம் பண்ணும், NaCl, NaBr இந்த மாதிரி. சில்வர் கூட சேரும்போது, சில்வர் நைட்ரேட் கூட சேரும்போது சோடியம் வந்து நைட்ரேட்டை எடுத்துட்டு NaNO3 சோடியம் நைட்ரேட்டா ஃபார்ம் ஆயிடும். சில்வர் ஹாலஜன் எடுத்துக்கிட்டு AgXன்னு ஒன்னு பிரிசிபிடேட் ஆகும். ஓகேவா? சில்வர் குளோரைடுனா ஒயிட் பிரிசிபிடேட், சில்வர் புரோமைடுனா பேல் எல்லோ ஆர் எல்லோயிஷ் பிரிசிபிடேட், சில்வர் அயோடைட்னா டார்க் எல்லோவா இருக்கும். இதெல்லாம் நம்ம பார்த்தோம்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. ஃபைன். So the halogen present forms the corresponding silver halide AgX. It is filtered, washed, dried and weighed. So அதை நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்து நல்லா வாஷ் பண்ணிட்டு ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் வெய் பண்ணணும்னு சொல்றாங்க. வெய்னா மாஸ் எவ்வளவு இருக்குன்னு பார்க்கணும். லெட் த மாஸ் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட், நான் எடுத்துக்கிட்ட ஆர்கானிக் காம்பவுண்ட் எப்பயுமே என்னதான் m கிராம், இதுல ஒரு பிரச்சனையும் இல்ல. மாஸ் ஆஃப் த சில்வர் ஹாலைட் ஃபார்ம், எவ்வளவு சில்வர் ஹாலைட் ஃபார்ம் ஆகுதுன்றதை நான் m1 கிராம்னு எடுத்துக்கிறேன். 1 mole of silver halide contains 1 mole of halogen. கரெக்டா? 1 mole சில்வர் ஹாலைட்ல 1 mole halogen இருக்கும். அப்ப mass of halogen in m1 gram of silver halide is equal to atomic mass of halogen into m1 gram divided by molecular mass of silver halide. So இது சில்வர் குளோரைடா இருந்தா சில்வர் குளோரைடே வெயிட், சில்வர் புரோமைடா இருந்தா சில்வர் புரோமைடே வெயிட். இதுதான் நம்ம சப்ஸ்டிட் பண்ண போறோம். பாருங்க, சாரி. ஓகே, இங்க ஃபார்முலா கொடுத்திருக்காங்க. percentage of halogen equal to atomic mass of halogen into m1 gram. ஓகேவா? எவ்வளவு சால்ட் ஃபார்ம் ஆகுதோ அது. mன்றது ஆர்கானிக் காம்பவுண்ட் வெயிட், இங்க m1ன்னு கொடுத்திருக்காங்க. சில்வர் ஹாலைடு ஃபார்ம் ஆகுது இல்லையா, அதனுடைய வெயிட் m1 கிராம் டிவைடட் பை மாலிகுலர் மாஸ் ஆஃப் சில்வர் ஹாலைடு AgCl AgBr அதனுடைய வெயிட் நம்ம எங்க எழுதணும்னு சொல்றாங்க. ஸோ இங்க ப்ராப்ளம்ல சில்வர் புரோமைடுக்கு கொடுத்திருக்காங்க 188 அப்படின்றது அதனுடைய மாஸ். இதெல்லாம் பார்க்கும்போது உங்களால ஈஸியா சில்வர் குளோரைடுக்கு எவ்வளோ, சில்வர் புரோமைடுக்கு எவ்வளோ, சில்வர் ஐடுக்கு இந்த 3 வேல்யூ மெமரைஸ் பண்ணிட்டீங்கன்னா அதை வச்சு ஈஸியா போடலாம் சம்ஸ். ஓகேவா? ஃபைன். இன்னும் ஒன்னு சல்ஃபர் அண்ட் பாஸ்பரஸ் பார்க்கணும் இல்லையா? சரி, சல்ஃபர். So sulfur எப்படி கண்டுபிடிக்கிறது? A known mass of an organic compound is heated in a carriers tube. Carriers tubeல நம்ம ஆர்கானிக் காம்பவுண்டுடைய மாஸ் தெரிஞ்ச காம்பவுண்டா இருந்தா அதை எடுத்துட்டு ஹீட் பண்றோம் வித் சோடியம் பெராக்சைடு. அதுல ஆக்சிடைசிங் ஏஜென்ட் Na2O2 சோடியம் பெராக்சைடு இருக்கு, ஆர் ஃபியூமிங் நைட்ரேட். ஸோ HNO3 எடுத்துக்கலாம், நைட்ரிக் ஆசிட் எடுத்துக்கலாம் ஃபியூமிங்கா இருக்கும்போது. அப்படி இல்லைன்னா என்ன பண்ணலாம், சோடியம் பெராக்சைடு Na2O2 எடுத்துக்கலாம்னு சொல்றாங்க. ஸோ இது ரெண்டுத்துல எதை வேணா எடுத்துக்கலாம். ஃபைன். சல்ஃபர் present in the compound is oxidized to, இது ரெண்டுமே ஆக்சிடைஸ் தான் பண்ணும், நைட்ரிக் ஆசிடும் சரி சோடியம் பெராக்சைடும் சரி. சோ சல்ஃபரை ஆக்சிடைஸ் பண்ணி என்னவா மாத்துதுன்னா சல்ஃபியூரிக் ஆசிடா மாத்துதுன்னு சொல்றாங்க.
இட் இஸ் பிரிசிபிடேட்டட் ஆஸ் பேரியம் சல்ஃபேட். அது எனக்கு என்ன ஆகுது, பேரியம் கூட சேர்ந்து பேரியம் சல்ஃபேட்டா பிரிசிபிடேட் ஆகுது பை ஆடிங் எக்ஸஸ் ஆஃப் பேரியம் குளோரைட். பாருங்களேன், BaCl2 ஆட் பண்றேன், அது கூட சல்ஃபூரிக் ஆசிட் இருந்துச்சுன்னா எனக்கு என்ன கிடைக்கும், இந்த 2 Cl 2 H எடுத்துக்கிட்டு 2HCl போயிடும். இந்த பேரியம் சல்ஃபேட் எடுத்துக்கிட்டு BaSO4 பேரியம் சல்ஃபேட்னு ஒன்று கிடைக்கும். இது பிரிசிபிடேட். ஓகேவா, ஃபைன். அதை தான் இங்க எழுதிருக்காங்க பாருங்க. இட் இஸ் பிரிசிபிடேட்டட் ஆஸ் பேரியம் சல்ஃபேட் பை ஆடிங் எக்ஸஸ் ஆஃப் பேரியம் குளோரைட். பேரியம் குளோரைட் ஆட் பண்ணும்போது எனக்கு அது பேரியம் சல்ஃபேட்டா மாறி பிரிசிபிடேட் ஆயிடும். ஓகேவா, இன் வாட்டர். த பிரிசிபிடேட் இஸ் ஃபில்டர்டு, வாஷ்டு, ட்ரைடு அண்ட் வெய்டு. ஸோ மறுபடியும் அதே தான் முன்னாடி பண்ண மாதிரி பிரிசிபிடேட் என்ன பண்ணுறோம், ஃபில்டர் பண்றோம், வாஷ் பண்றோம், ட்ரை பண்றோம், அதுக்கப்புறம் வெய் பண்றோம், எவ்வளவு வெயிட் இருக்குன்னு பார்க்குறோம். The percentage of sulfur can be calculated from the mass of barium sulfate. பேரியம் சல்ஃபருடைய மாஸ்ல இருந்து நம்ம சல்ஃபருடைய பெர்சன்டேஜ் எவ்வளோன்றதை கண்டுபிடிக்கலாம்னு சொல்றாங்க. லெட் த மாஸ் ஆஃப் த ஆர்கானிக் காம்பவுண்ட், கண்டிப்பா என்னது m கிராம். பாருங்க, வெயிட். ஓகே, let the mass of the organic weighed. The percentage of sulfur can be calculated from the mass of barium sulfate. Okay, இங்க இருக்கு. Let the mass of the organic compound taken as m gram and the mass of the barium sulfate எவ்வளவுன்னு பாருங்க, m1 gramனு கொடுத்திருக்காங்க. 1 mole of barium sulfate contains barium sulfate mass 233. பேரியத்துடைய மாஸ், சல்ஃபருடைய மாஸ், ஆக்சிஜன் 4 times உடைய மாஸ், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா உங்களுக்கு இந்த மாஸ் கிடைக்கும் 233 கிராம் பேரியம் சல்ஃபேட். ஓகேவா, ஒரு மோல் பேரியம் சல்ஃபேட்ல எனக்கு 233 கிராம் பேரியம் சல்ஃபேட் இருக்கும். அதுல எவ்வளவு சல்ஃபர் இருக்குன்னு கேட்டா ஒரே ஒரு சல்ஃபர் தானே இருக்கு, 4 ஆக்சிஜன் இருக்கு, ஒரு பேரியம் இருக்கானா ஒரு சல்ஃபர் தான் இருக்கு. ஸோ 32 கிராம் சல்ஃபர் இருக்குன்னு அர்த்தம். ஒரு மோல் பேரியம் சல்ஃபேட்ல 233 கிராம் பேரியம் சல்ஃபேட்ல எனக்கு 32 கிராம் சல்ஃபர் இருக்குன்னு அர்த்தம். இது புரியுதா? அப்ப நான் ஆர்கானிக் காம்பவுண்ட்ல எனக்கு எவ்வளவு கிடைச்சிச்சு, m1 கிராம் கிடைச்சிச்சா பேரியம் சல்ஃபேட். அப்ப m1 கிராம் ஆஃப் பேரியம் சல்ஃபேட் கண்டைன்ஸ் 32 into m1 டிவைடட் பை பேரியம் சல்ஃபேட் வெயிட் 233 கிராம். இவ்வளவு கிராம் சல்ஃபர் இருக்குன்னு சொல்றாங்க. பெர்சன்டேஜ் ஆஃப் சல்ஃபர் வேணும்னா இன்டூ என்ன பண்ணணும், 100 மல்டிபிள் பண்ணணும், ஆர்கானிக் காம்பவுண்டுடைய மாஸால டிவைட் பண்ணணும். ஸோ 32 into m1 into பெர்சன்டேஜ்க்காக 100 டிவைடட் பை பேரியம் சல்ஃபேட்டுடைய மாஸ் 233 into ஆர்கானிக் காம்பவுண்டுடைய மாஸ் m. ஓகேவா? So the percentage of carbon, percentage of nitrogen, percentage of sulfur, percentage of halogens, இந்த மாதிரி எதை எடுத்துக்கிட்டாலும் அது என்ன காம்பவுண்டா ஃபார்ம் ஆகுதுன்னு தெரிஞ்சா போதும். அந்த எலமெண்ட்டுடைய மாஸ் இன்டூ ஆர்கானிக் காம்பவுண்ட்ல என்ன ஃபார்ம் ஆகுதோ அதனுடைய மாஸ் இன்டூ 100 டிவைடட் பை காம்பவுண்டுடைய மாஸ் இன்டூ ஆர்கானிக் காம்பவுண்டுடைய ஒரிஜினல் மாஸ். ஈஸியா கண்டுபிடிக்கலாம். எல்லா ப்ராப்ளமே ஒரே மாதிரி தான் ஃபார்முலா. சல்ஃபர் வேணும்ன்றதுனால சல்ஃபருடைய மாஸ் போடுறாங்க, பாஸ்பரஸ் வேணும்னா பாஸ்பரஸ் மாஸ் போட போறாங்க. இந்த மாதிரி தான். ஓகேவா? இங்க பேரியம் சல்ஃபேட் ஃபார்ம் ஆகுறதுனால பேரியம் சல்ஃபேட் மாஸ் 233 எழுதுறாங்க. அமோனியம் மாலிப்டேட், அமோனியம் பாஸ்போ மாலிப்டேட் ஃபார்ம் ஆகும்போது அதனுடைய மாஸ் எழுதுவாங்க. ஸோ என்ன காம்பவுண்ட் கிடைக்குதுன்றது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிச்சுன்னா அதை வச்சு அதனுடைய மாஸ் எல்லாம் நம்ம எழுதிடலாம். ஓகேவா, ஃபைன். அட் லாஸ்ட் பாஸ்பரஸ். ஸோ பாஸ்பரஸோட இது முடியும். ஆக்சிஜனுக்கு ரிமைனிங் இருக்கிறத வச்சு ஈஸியா சொல்லிடலாம் இல்ல? ஃபைன். A known mass of an organic compound is heated with fuming nitric acid. Fuming nitric acid கூட எனக்கு தெரிஞ்ச ஆர்கானிக் காம்பவுண்ட், அதாவது மாஸ் தெரிஞ்ச ஆர்கானிக் காம்பவுண்ட் எடுத்துட்டு ஹீட் பண்றேன். Whereupon phosphorus present in the compound is oxidized to phosphoric acid. Phosphorus அதுல இருந்துச்சுன்னா, ஆர்கானிக் காம்பவுண்ட்ல பாஸ்பரஸ் இருந்துச்சுன்னா அது ஆக்சிடேஷன் ஆகி என்னவா மாறுதுன்னா பாஸ்பரிக் ஆசிடா மாறுது. It is precipitated as ammonium phosphomolybdate. அது என்னவா மாறுமா, அமோனியம் பாஸ்போமாலிப்டேட்டா மாறும். இதுதான் நம்ம முன்னாடியே பார்த்தோம். NH4 thrice PO4.12MOO3. Okay. So by adding ammonia and ammonium molybdate, என்ன பண்றாங்க, அமோனியம் பாஸ்போமாலிப்டேட் எப்ப ஃபார்ம் ஆகும்னு கேட்டா பாஸ்பாரிக் ஆசிட் ஃபார்ம் ஆகுதுல, H3PO4. இதுதான் ஆர்த்தோ பாஸ்பாரிக் ஆசிட். இந்த ஆர்த்தோ பாஸ்பாரிக் ஆசிட் கூட அமோனியாவையும் அமோனியம் மாலிப்டேட்டையும் ஆட் பண்ணணும்னு சொல்றாங்க. அமோனியாவையும் அமோனியம் மாலிப்டேட்டையும் ஆட் பண்ணா எனக்கு என்ன கிடைக்குமா, அமோனியம் பாஸ்போமாலிப்டேட்னு ஒன்று கிடைக்கும். ஓகேவா, fine. Alternatively, phosphoric acid may be precipitated as MgNH4PO4, magnesium ammonium phosphate அப்படின்ற ஒரு காம்பவுண்டாவும் மாறலாம். பை ஆடிங், எதை ஆட் பண்ணா அப்படின்னா மெக்னீசியம் மிக்சரை ஆட் பண்ணா, which on ignition, இதை ஹீட் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா Mg2P2O7 அப்படின்னு மெக்னீசியம் பைரோபாஸ்பேட் அப்படின்னு ஒரு காம்பவுண்டை ஃபார்ம் பண்ணுது. Mg2P2O7. Let the mass of the organic compound taken, எப்பவுமே என்ன எடுத்துப்போம், m கிராம் எடுத்துப்போம். mass of the ammonium phosphomolybdate எனக்கு ஃபார்ம் ஆகுறது என்னது, m1 கிராம். மோலார் மாஸ் ஆஃப் அமோனியம் பாஸ்போமாலிப்டேட்டுக்கு நீங்க n-க்கு, ஹைட்ரஜனுக்கு, பாஸ்பரஸ்க்கு, மாலிப்டினம்க்கு, ஆக்சிஜனுக்கு எல்லாத்துக்கும் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குமா, 1877 கிராம் கிடைக்கும். ஓகேவா, அமோனியம் பாஸ்போமாலிப்டேட்டுடைய மாஸ் 1877 கிராம்.
பெர்சன்டேஜ் ஆஃப் பாஸ்பரஸ் வேணும்னா பாஸ்பரஸ் உடைய மாஸ் 31 இன்டூ எனக்கு ஆர்கானிக் காம்பவுண்ட்ல கிடைச்சது அமோனியம் பாஸ்போமாலிப்டேட் m1 கிராம் அப்ப m1 இன்டூ பெர்சன்டேஜ் வேணும்னாலே 100 டிவைடட் பை எனக்கு என்ன காம்பவுண்டா ஃபார்ம் ஆச்சு அமோனியம் பாஸ்போமாலிப்டேட் 1877 அது இன்டூ ஆர்கானிக் காம்பவுண்ட் மாஸ் m1 by m 31 into 100 by 1877 இதை சிம்பிளிஃபை பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைச்சிடும் பாஸ்பரஸ் எவ்வளவுன்னு தெரிஞ்சிடும் கரெக்டா percentage of phosphorus okay if phosphorus is estimated as Mg2P2O7 magnesium pyrophosphate ல இருந்து அதாவது அமோனியம் பாஸ்போமாலிப்டேட்ல இருந்து கண்டுபிடிச்சா நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம் 1877 போடுவோம் இன் கேஸ் மெக்னீசியம் பைரோபாஸ்பேட் Mg2P2O7 ல இருந்து கண்டுபிடிச்சா அப்ப என்ன சார் பண்ணணும்னா பாருங்க percentage of phosphorus equal to இதுல பாஸ்பரஸ் எவ்வளவு இருக்குன்னு தெரியுதா உங்களுக்கு P2ன்னு இருக்கு ரெண்டு பாஸ்பரஸ் இருக்கு ஒரு பாஸ்பரஸ் இருக்கும் அமோனியம் பாஸ்போமாலிப்டேட்ல அதனால 31 எழுதுறேன் இங்க ரெண்டு இருக்கிறதுனால 62 31 into 2 62 into ஆர்கானிக் காம்பவுண்ட் எவ்வளவு கிடைச்சிச்சுன்னு பாத்தீங்கன்னா m1 கிராம் into 100 divided by இந்த Mg2P2O7 இருக்குல்ல இந்த காம்பவுண்டுடைய மாஸ் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 222 ஓகேவா சோ அதை எழுதிருக்காங்க அப்ப பாஸ்பரஸ்க்கான ஃபார்முலா ரெண்டு நீங்க படிச்சுக்கோங்க where 222U is the molar mass of Mg2P2O7 m the mass of organic compound taken m1 the mass of Mg2P2O7 formed and 62 the mass of two phosphorus atoms present in the compound Mg2P2O7 so just இங்க எழுதிருக்கிற ஃபார்முலா என்னன்றதை சொல்றாங்க அவ்வளவுதான் இது உங்களுக்கு ஈஸியாவே புரியும் நான் நம்புறேன் ஓகே அடுத்தது ஆக்சிஜன் இருக்கு அதுக்கப்புறம் லெசன் முடியுது சோ இதை மட்டும் நான் சொல்லிடுறேன் போட்டோ ஒன்று வச்சிருந்தேன்ல அது என்னன்றதை கிளாஸ் முடியும் போது சொல்றேன் தெரியுமா ஓகே ஒன்னு நான் தான் அது என் பக்கத்துல இருந்தது யாரு என்னோட இந்த யூடியூப் சேனலுடைய நேம் இது ரெண்டுத்தையும் லிங்க் பண்ணி தான் நான் அதை சொல்ல போறேன் ஃபைன் ஆக்சிஜன் ஆக்சிஜன் எவ்வளவு தூரம் இருக்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது the percentage of oxygen in an organic compound is usually found by difference between the total mass so total percentage composition மொத்தமா எவ்வளவு காம்போசிஷன் இருக்கும் 100 இருக்கும் அதுல எந்தெந்த எலிமெண்ட் இருக்குன்றதை கண்டுபிடிச்சு அந்த பெர்சன்டேஜ் எல்லாத்தையும் மைனஸ் பண்ணிட்டா ரிமைனிங் இருக்கிறது ஆக்சிஜனுடைய பெர்சன்டேஜ்னு சொல்றாங்க and the sum of the percentage of all other elements however oxygen can also be estimated directly oxygen நம்ம டைரக்டாவும் எஸ்டிமேட் பண்ணலாம்னு சொல்றாங்க அதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு பாருங்க a definite mass of organic compound is decomposed by heating in a stream of nitrogen gas nitrogen gas தொடர்ந்து பாஸ் பண்ணிட்டே இருந்து நான் ஆர்கானிக் காம்பவுண்ட் என்ன பண்றேன் ஹீட் பண்றேன் அதுக்கு எவ்வளவு மாஸ்னு எனக்கு ஏற்கனவே தெரியும் definite mass of organic compound டீகம்போஸ் பண்ண போறேன் நைட்ரஜன் கூட சேர்த்து the mixture of gaseous products containing oxygen is passed over red hot coke red hot cokeனா கரி எரிஞ்சு ரெட் கலர்ல இருக்கக்கூடிய கறி அந்த கறி வழியா அடுப்பு கறிப்பா ஏதோ ஆட்டுக்கறி கோழிக்கறின்னு நினைச்சுக்க போறீங்க எரிஞ்சு ரெட்டா இருக்கக்கூடிய ஒரு கறி இருக்கு கோக்கு அந்த கார்பன் வழியா நம்ம என்ன பண்றோம் இந்த கேஸஸை பாஸ் பண்றோம் மிக்சர் ஆஃப் கேசியஸ் ப்ராடக்ட் கண்டெய்னிங் ஆக்சிஜன் அந்த கேசியஸ் ப்ராடக்ட்ல ஆக்சிஜனும் இருக்குன்னா அதை நம்ம இந்த ரெட் ஹாட் கோட் வழியா பாஸ் பண்றோம் when all the oxygen is converted to carbon கூட சேர்ந்துச்சுன்னா அது என்னவா மாறுதான் கார்பன் மோனாக்சைடா மாறுது this mixture is passed through warm iodine pentoxide I2O5 when carbon monoxide is oxidized to carbon dioxide producing iodine புரியுதா இந்த I2O5 கூட ஃபர்ஸ்ட் ரெட் ஹாட் கார்பன் இருக்கு ரெட் ஹாட் கோக்கு அது கூட ஆக்சிஜன் இருக்கிற ஒரு மிக்சரை பாஸ் பண்றேன் எனக்கு கார்பனும் ஆக்சிஜனும் ஒன்னா சேர்ந்து கார்பன் மோனாக்சைடு கிடைக்குது இந்த கார்பன் மோனாக்சைடை எடுத்துக்கிட்டு I2O5 அயோடின் பென்டாக்சைடு கூட சேர்க்கிறேன் ஆக்சிஜன் வந்து இது கூட சேர்ந்து CO2 கார்பன் டை ஆக்சைடும் அயோடின் கேஸும் எஸ்கேப் ஆகுது ஓகேவா ஃபைன் காம்பவுண்ட் ஹீட் பண்றேன் ஆக்சிஜன் பிளஸ் அதர் கேசியஸ் ப்ராடக்ட்ஸ் ஓகே கார்பன் அதாவது ரெட் ஹாட் கோக்கு அது கூட ஆக்சிஜன் சேர்த்தா கார்பன் மோனாக்சைடு கிடைக்கும் இது 1373 கெல்வின் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது இந்த கார்பன் மோனாக்சைடு கூட அயோடின் பென்டாக்சைடு சேர்த்தா இங்க இருக்கிற ஆக்சிஜன்லாம் இங்க வந்து கார்பன் டை ஆக்சைடாவும் அயோடின் கேஸ் ஆகும் போகுது ஓகேவா ஃபைன் on making the amount of carbon monoxide produced in equation A இருக்குல்ல இதுல ப்ரொடியூஸ் ஆகிற கார்பன் மோனாக்சைடு எவ்வளவு அமௌண்ட்டுக்கு ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு பார்க்கணும் making the amount of carbon monoxide produced in equation A equal to the amount of carbon dioxide used in equation B ஈக்குவேஷன் B ல எவ்வளவு கார்பன் டை ஆக்சைடு யூஸ் ஆச்சோ அவ்வளவு கார்பன் டை ஆக்சைடு தான் ஈக்குவேஷன் A ல ப்ரொடியூஸ் ஆயிருக்குன்னு சொல்றாங்க ஓகே so by multiplying the equation A and B by 5 and 2 5 வாலையும் 2 வாலையும் மல்டிபிள் பண்ணா ரெஸ்பெக்டிவா இத 5 வாலையும் இத 2 வாலையும் மல்டிபிள் பண்ணா ஈக்குவேஷன் பேலன்ஸ் ஆகும் இல்லையா we find that each mole of oxygen liberated from the compound will produce 2 moles of carbon dioxide அப்ப இது மல்டிபிள் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு என்ன தெரியுது each mole of oxygen liberated ஒரு மோல் ஆக்சிஜன் வெளியேறுதுன்னா அது எனக்கு 2 மோல் கார்பன் டை ஆக்சைடை உருவாக்குதுன்னு அர்த்தம்
Thus, 88 gram carbon dioxide is obtained if 32 gram oxygen is liberated. அப்ப ஒரு மோல் ஆக்சிஜன் வெளியில போச்சுன்னா 32 கிராம் ஆக்சிஜன் லிபரேட் ஆச்சுன்னா அது எனக்கு எவ்வளவு கார்பன் டை ஆக்சைடை ப்ரொடியூஸ் பண்ணணும்னு கேட்டா 88 கிராம் கார்பன் டை ஆக்சைடை ப்ரொடியூஸ் பண்ணணும்னு சொல்றாங்க. புரிஞ்சுச்சா? 2 மோலை ப்ரொடியூஸ் பண்ணும். அதுதான் 88 கிராம்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ இதுதான் ஆக்சிஜனுடைய பர்சன்டேஜ்க்கானது. ஃபைன். இப்போ சம் பாருங்க. let the mass of organic compound taken எப்பயுமே m கிராம் தான். இதுல எந்த மிஸ்டேக்கும் இல்லை. ஆர்கானிக் காம்பவுண்ட் எவ்வளவு மாசுக்கு எடுத்துக்கோனா m கிராம் எடுத்துப்போம். மாஸ் ஆஃப் த கார்பன் டை ஆக்சைடு ப்ரொடியூஸ்டு, எனக்கு எந்த காம்பவுண்ட் ப்ரொடியூஸ் ஆனாலும் அதை நான் என்ன எடுத்துப்பேன், m1 கிராம் எடுத்துப்பேன். ஓகே, m1 கிராம் கார்பன் டை ஆக்சைடு இஸ் obtained from 32 into m1 by 88 கிராம் ஆஃப் ஆக்சிஜன். கரெக்டா? ஃபைன். அப்ப பர்சன்டேஜ் ஆஃப் ஆக்சிஜன் வேணும்னா இதே 32 into m1 by 88 into பர்சன்டேஜ்க்காக 100 டிவைடட் பை ஆர்கானிக் காம்பவுண்டுடைய மாஸ் m. புரியுதா? அவ்வளவுதான். percentage of oxygen கான ஃபார்முலா முடிஞ்சிருச்சு. Okay. The percentage of oxygen can be derived from the amount of iodine produced also. So எவ்வளவு அயோடின் எனக்கு ப்ரொடியூஸ் ஆகுதோ I2 கேஸ், அதை வச்சு கூட நான் என்ன பண்ணலாம், எவ்வளவு கார்பன் டை ஆக்சைடு இருக்கும், எவ்வளவு ஆக்சிஜன் இருக்கும், சாரி percentage of oxygen எவ்வளவுன்றதை கண்டுபிடிக்க முடியும்னு சொல்றாங்க. Presently, the estimation of element in an organic compound is carried out by using micro quantities. என்ன சொல்றாங்க, இந்த காலத்துல ஆர்கானிக் காம்பவுண்ட்ல இருந்து எவ்வளவு எலமெண்ட் எஸ்டிமேஷன் இருக்கு, அதாவது எலமெண்டோட பெர்சன்டேஜ் எவ்வளவு இருக்குன்றத எப்படி எஸ்டிமேட் பண்றாங்களா, மைக்ரோ குவான்டிட்டிஸ் 10⁻³ அப்படின்ற அளவுல கூட நம்மளால எக்ஸாக்டா மெஷர் பண்ண முடியும் ஆஃப் சப்ஸ்டன்சஸ் அண்ட் ஆட்டோமேட்டிக் எக்ஸ்பெரிமெண்டல் டெக்னிக்ஸ். சில எக்ஸ்பெரிமெண்டல் டெக்னிக்ஸ் ஆட்டோமேட்டிக்கா தானாவே நடக்கும். அது மூலியமா, அந்த டெக்னிக் மூலியமா அவங்க மைக்ரோ குவான்டிட்டிஸ்ல 10⁻³ கிராம்ல ஒரு நைட்ரஜனோ ஹைட்ரஜனோ ஆக்சிஜனோ பிரசன்ட் ஆயிருந்தா கூட அது எவ்வளவுன்றதை கரெக்டா கண்டுபிடிச்சு சொல்லிடுன்னு சொல்றாங்க. The elements carbon, hydrogen and nitrogen present in a compound are determined by an apparatus known as CHN elemental analyzer. So CHN elemental analyzer அப்படின்னு ஒரு எக்யூப்மெண்ட் இருக்கு. இந்த apparatus என்ன பண்ணுனா கார்பன் எவ்வளவு இருக்கு, ஹைட்ரஜன் எவ்வளவு இருக்கு, நைட்ரஜன் எவ்வளவு இருக்கு, மூணுத்தையுமே அனலைஸ் பண்ணி சொல்லிடும். ஓகேவா? The analyzer records only a very small amount of the substance. அந்த சப்ஸ்டன்ஸை கொஞ்சோண்டு கொடுத்தா போதும், அதை அனலைஸ் பண்ணி சொல்லிடும். எவ்வளவு சார் கொடுக்கணும், ஒரு 2 கிலோ 3 கிலோ கொடுக்கணுமா, இல்ல 5 கிராம் 10 கிராம் கொடுக்கணுமா, பாருங்க 1 to 3 மில்லிகிராம், கோல்டு எல்லாம் சொல்ற மாதிரி மில்லிகிராம்ல 1 to 3 மில்லிகிராம் இருந்தாலே போதும், அதுல எவ்வளவு கார்பன் இருக்கு, எவ்வளவு ஹைட்ரஜன் இருக்கு, எவ்வளவு நைட்ரஜன் இருக்குன்னு எக்ஸாக்டா அதை சொல்லிடுன்னு சொல்றாங்க. அண்ட் டிஸ்பிளேஸ் த வேல்யூஸ் ஆன் த ஸ்கிரீன். ஸோ ஸ்கிரீன்ல அது என்ன பண்ணும், வித்தின் ஏ ஷார்ட் டைம், கொஞ்ச நேரத்துக்குள்ளாரே அது ஸ்கிரீன்ல எவ்வளவு வேல்யூ இருக்குன்றத நம்மளுக்கு காமிச்சிடுன்னு சொல்றாங்க. கார்பன் எவ்வளவு இருக்கு, ஹைட்ரஜன் எவ்வளவு இருக்குன்னு. Fine. A detailed discussion of such method is beyond the scope of this book. So இந்த புக்கை தாண்டி உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டியதையும் தாண்டி இது ரொம்ப அட்வான்ஸா இருக்கு. ஸோ இதை பத்தி நீங்க டீடைலா தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் இப்படி ஒரு அனலைசர் இருக்கு, எலமெண்டல் அனலைசர் நிறைய இருக்கு, அதுல எலமெண்ட் எவ்வளவுன்றதை கண்டுபிடிக்க முடியும்ன்றதை தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஓகேவா? ஃபைன். இதை பத்தி நீங்க காலேஜ் போகும்போது வேணா இன்னும் அதிகமா தெரிஞ்சுப்பீங்க. ஃபைன். இதோட இந்த சாப்டர் முடிஞ்சிருச்சு. சம் பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரின்றது முடிஞ்சிருச்சு. ஓகே, ரொம்ப நாளாவே இந்த சேனலுடைய நேம் உங்களுக்கு தெரியும் இல்ல? சேனலுடைய நேம் என்ன? முகுந்தன் பிரேமா. ஓகே, சோ இதுல முகுந்தன்ன்றது என்னுடைய நேம், பிரேமான்றது யாரு அப்படின்னா எங்க அம்மாவுடைய நேம். அம்மாவுடைய நேமை நான் ஏன் எழுதுறேன், ஏன்னா நிறைய லேடிஸ் என்ன பண்றாங்கன்னா அவங்களுடைய நேமுக்கு பின்னாடி அவங்களுடைய அப்பா பேரை எழுதுறாங்க. ஹானர் பண்ணணும்னு சொல்லிட்டு அப்பாவுக்கு மரியாதை கொடுத்தாங்க, அப்பா பேரை எழுதுறாங்க. சில நேரத்துல ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா தங்களுடைய கணவர்கள் பேரை எழுதுவாங்க. நீங்க பத்திரிகைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா இன்விடேஷன்ஸ் எல்லாத்துலயும் ஒரு விமனுக்கு பக்கத்துல அவங்களுடைய ஹஸ்பண்ட் நேம் இருக்கும். ஈவன் ஃபினான்ஷியல் மினிஸ்டர் நேம் எல்லாருக்கும் தெரியும், நிர்மலா சீதாராமன். அப்ப சீதாராமன் அப்படின்னு ஒரு நேம் பக்கத்துல ஜென்ஸ் நேம் வருது. ஓகே, எந்த ஒரு ஜென்னாவது அவருடைய நேமுக்கு பின்னாடி அவங்களுடைய அம்மா பேரையோ மனைவியுடைய பேரையோ போடுறாங்களான்னா ரொம்ப கம்மி, போட மாட்டாங்கல்ல. ஏன் நம்ம போடக்கூடாது, அவங்களையும் நம்ம ஹானர் பண்ணணும்ல. ஈக்குவாலிட்டி, ரைட்ஸ்னா ஈக்குவலா இருக்கும். ஸோ அதனால நான் என்ன பண்ணேன்னா என்னுடைய நேமுக்கு பின்னாடி எங்க அம்மா என்னுடைய படிப்புக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணவங்க. ஸோ அதனால அம்மாவை ஹானர் பண்ணுறதுக்காக நான் அம்மா நேமை யூஸ் பண்ணியிருக்கேன், முகுந்தன் பிரேமான்னு சொல்லியிருக்கேன். அம்மா இருக்கிற வரைக்கும் அம்மா நேம் தான், அதுக்கப்புறம் வேணா என்னுடைய ஒய்ஃப் நேமை நான் மாத்துவேன். ஸோ இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கலாம், உங்களுக்கு டிஃப்ரெண்டா தெரியலாம். உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க வீட்லயும் மேபி உங்க அப்பா கிட்டயோ உங்க அண்ணா தம்பி யார்கிட்டயாவது சொல்லி ஃபியூச்சர்ல அவங்களும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சா கண்டிப்பா இங்க ஒரு ஈக்குவாலிட்டி உருவாகும். அப்பா நேம் மட்டும் தான் போடுறதுன்னு இல்லை, அம்மா நேமும் போடலான்னு சொல்லி வரும். ஓகேவா? ஸோ நம்ம ஒரு சேஞ்சஸை கொண்டுட்டு வரலாம்னு நினைக்கிறேன், அதுக்காக இதை கொண்டு. ஓகே ஃபைன். இதோட இந்த லெக்சர்ஸ் முடிஞ்சிருச்சு, இந்த சாப்டரும் முடிஞ்சிருச்சு. அடுத்தது ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியே ஹைட்ரோ கார்பன் ஒரு சாப்டரை நடத்த சொல்லியிருக்காங்க பசங்க. ஸோ அதை தான் நான் நடத்த போறேன். இன்கேஸ் உங்களுக்கு வேற சாப்டர் நடத்தணும்னாலும் நீங்க என்ன பண்ணலாம், கமெண்ட்ல கண்டிப்பா சொல்லலாம். ஓகேவா? ஃபைன். தேங்க்யூ ஆல். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்க ஷேர் பண்ணீங்கன்னா
எனக்கு ஒரு 1000 2000 சப்ஸ்கிரைபர்ஸ் வராங்கன்னா நான் கண்டினியூவா வீடியோ போட்டுட்டு இருப்பேன். இன்கேஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் ரொம்ப கம்மியா இருக்காங்கன்னா இதுக்காக எதுக்குடா இவ்வளவு தூரம் மெனக்கிடணும், ராத்திரியில கண் முழிச்சு வீடியோ ரெக்கார்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் லேசி ஆயிடுவேன். முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க, சரியா? ஓகே, தேங்க்யூ ஆல்.